السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு, அருளும் அன்பும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வல்லோர்கள், வலிமார்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, ரமதானுடைய பிறை 23. அப்படியா? ஆமாம் ஆமாம், ரமதான் பிறை 23. இந்த நன்னாளிலே அல்லாஹுடைய அருளையும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மைக்கு இல்லையா? அந்த மைக்கு இருக்கா? காது மைக்கு இருக்கா? அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவையும் பெறுவதற்காக குர்ஆன் இறங்கிய அருளான இந்த நாளிலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் கபூல் செய்வானாக. போன வருஷம் இந்த மாதிரி பேசின யோகம் ஒரு வருஷம் எவ்வளோ வேகமாக ஓடிடுச்சு பாரு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா அடுத்த ஆண்டையும் நமக்கு கிடைக்க வைத்து அதிலும் நோன்பு நோற்று இது போன்ற நல்லமல்கள் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. கீழே இறங்க. இந்த மைக்கு தான் முக்கியமானது. அது சரியில்லைன்னா எதுவுமே சரி இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருப்பதற்கு சில யோசனைகள் இந்த தலைப்பில் பேசுங்கன்னு தந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் சொர்க்கம் போகணுன்ற ஆசை இருக்குது, அப்படி தானே? யாருக்கும் சொர்க்கம் போகணுன்ற ஆசை இருக்குது. சொர்க்கத்துக்காகவே உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சொர்க்கம்தான் நோக்கொண்டு உழைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய நோக்கம் சொர்க்கம் அல்ல. சொர்க்கத்தோடு சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பது தான் நம்ம நோக்கம். ஆனால் நிறைய பேர் சொர்க்கம் போதுண்டு உழைக்கிறாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த தலைப்பை இவங்க கொடுத்துருக்குறான்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கம் 8 வகையாக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் தெரியும். 8 சொர்க்கம் இருக்குல்லங்க. என்னென்ன சொர்க்கம் அப்படிதான் தெரியாது. 8 சொர்க்கம் இருக்குங்கிறது தெரியும். அதை ஈமான் கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அதோட போதும். இந்த கேள்வி கேட்குறதா இருந்தால் பயான் வேண்டாம். செய்தியாக சொல்லிக்கிட்டு போங்க, காதில் வாங்கிட்டே இருப்போம். எந்த நேரத்தில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோன்ட்டு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் 8 சொர்க்கம்: தாருஸ் சலாம், தாருல் கரார், தாருல் முத்தகீன், தாருல் ஹுல்த், தாருல் நயீம். ஜன்னத்து நயீம்னு அதை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜன்னத்துல் மாவா, ஜன்னத்துல் மாவான்னு ஒரு சொர்க்கம் இருக்கிறது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இதுதான் ஆக சிறந்த ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜன்னத்துல் தாருஸ் சலால் ஜலால் அப்படின்னு ஒரு சொர்க்கம். இப்படிலாம் பல ரிவாயத்தில் பல சொர்க்கங்கள் வருகிறது. 8 சொர்க்கத்துக்கு பேர் வேறு விதமாக வருது. 8 சொர்க்கத்துலையும் எல்லாரும் நுழைஞ்சிட முடியாது. அதுக்கு யார் அமல் செஞ்சாங்களோ அவங்க தான் உள்ளே போக முடியும், அப்படி தானே? நம்ம எதுக்கு டிக்கெட் எடுத்துக்கோமோ அதுக்கு தான் உள்ளே போக முடியும். சொர்க்கத்தை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இங்கேயே சொர்க்கத்தை காட்டவும் செஞ்சாங்க. சில பேருக்கு இங்கேருந்தே ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா?
அஷ்ரத்துல் முபஷ்ஷரா கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அவங்களுக்குலாம் இங்கேருந்தே சொர்க்கத்துக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அபூபக்கரும் ஃபில் ஜன்னா, உமரும் ஃபில் ஜன்னா, உஸ்மானும் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு தஆலா. பேரை கேட்கும்போது ரலியல்லாஹ்னு மனசில் சொல்லிக்கிறோம். கம்முண்டு யார் பேரோ மாதிரி நினச்சிடக்கூடாது. அலியும் ஃபில் ஜன்னா, ஜுபைரும் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, அபி உபைதத் இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஃபில் ஜன்னா. 10 சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் இங்கிருந்தே சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. நீங்களாம் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. சரியா? இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அஃதுலுன் நிசா, பெண்களில் ரொம்ப சிறந்தமான பெண்கள் யாருன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சில பெண்களை சொல்லும்போது ஹதிஜா அம்மா, ஃபாத்திமா பின்த் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரியம், ஆசியா, ஃபிரௌன் இம்ராத் ஃபிரௌன், இப்படி 4 பேரை சொல்லி அவங்களாம் சொர்க்கத்தின் தலைவிகள்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் சொர்க்கம் சீட்டு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிசா பின் நுஅமான் என்ற ஒரு சஹாபி, சின்ன வயசு தான், போர்க்களத்துக்கு போகிற நேரத்தில் அங்கே அம்பு பட்டு ஷஹீதாயிடுறாங்க. அவங்க அம்மாட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த பெருமா உங்கள் அம்மா உங்கள் மகனார் சொர்க்கத்தில் இருக்கிறான்னு சொன்னாங்க. அவங்க சொர்க்கத்தில் இருக்கிற அந்த அம்மா சொல்லிச்சு, சொர்க்கம் இல்லைன்னு சொன்னால் இந்த மதினாவில் யாரும் வைக்க முடியாத அளவுக்கு நான் ஒப்பாரி வைப்பேன்னு சொல்லிச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நினச்சிக்கிட்டியோ சொர்க்கண்டா ஒன்று தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டியா? இல்லை, சொர்க்கம் நிறைய இருக்குதுமா, அதுலேயும் ஃபிர்தௌஸ்ல உன் மகன் இருக்கிறான்னு சொல்லு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த மாதிரி சொர்க்கத்தை பெற்றவர்களும் ஒரு அம்மா பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு கருப்பு நிற பெண், அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்கம் உண்டுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வருமா, நாயகமே எனக்கு கொஞ்சம் வலிப்பு நோய் இருக்கிறது, எனக்கு என்ன திடீர்னு மயங்கி விழுந்துடும், ஆடைகள்லாம் நகன்றுடுது, எனக்கு ஏதாவது துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பொறுத்துக்கம்மா, நீ பொறுத்துக்கிட்டேன்னா ஜன்னத்து இருக்கு, இல்லைன்னா நான் துவா செய்கிறேன்னு சொன்னான். புத்திசாலி பெண்மணி அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சொர்க்கம் போதும் நாயகமே, ஆனால் என் ஆடை மட்டும் அகலாமல் பார்த்து துவா செய். அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் கேள்விப்பட்டிருப்பான், அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் மேராஜுக்கு போயிருந்தேன், இன்னி சமிஅத்து ஹஷ்ஹஷ இம்ராஅத அபீ தல்ஹா, அபூ தல்ஹாவுடைய மனைவி உம்மு சுலைமுடைய சப்தத்தை நான் காதில் கேட்டேன், அவங்க சத்தம் போகிற என் காதில் விழுந்துச்சு அப்படின்ட்டாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, தம்ஷி அலல் அர்தி மின் அஹ்லில் ஜன்னா இம்ராத்துன், சொர்க்கத்து ஒரு பொம்பளை ரோட்டில் போகிறத பார்க்கணுமா, உம்மு சுலைமை பார்த்துக்கிறங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை வளர்த்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வில் வளர்த்த ஒரு தாயார் இருக்கிறாங்களே உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா, அவங்களையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தம்ஷி அலல் அர்தி மின் அஹ்லில் ஜன்னத்தி இம்ராத்துன், இந்த பூமியிலே நடக்கக்கூடிய சொர்க்க பெண்மணின்னு சொன்னாங்க. இப்படியா சொர்க்கம் நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ் வாங்கி வாங்கி கொடுத்தாங்க. அந்த அதிகாரத்தை எல்லாம் ரசூலுக்கு கொடுத்துருந்தான். எப்படி பாருங்க. ஆனால் அவ்வளோ சீட்டை வாங்கிக்கிட்டும் சரி, எந்த வித பெருமையும் அவங்களுக்கு வரல, ஆடம்பரம் வரல, அமைதியோடு இருந்தாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. கண்ணு தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு இருக்கிறா பாருங்க, அவங்களும் உட்கார்ந்துருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்துல்லா என்ன நாயகமே சொல்லுங்க நாயகமே. யார் வந்திருக்கா தெரியுமா? பக்கத்தில் ஜிப்ரீல் வந்திருக்கிறாங்க. அப்படியா நாயகமே, சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. யார்? கண்ணு தெரியாத சஹாபியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிறாங்க. சலாம் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்க. எவ்வளோ சூப்பரான சபை பார்த்தீங்களா? யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சையதுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய லீடர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? சையதுல் முர்சலீன், ரசூல்மார்களுடைய பெரும் லீடர். இவங்க 2 பேருக்கு நிகராக பக்கத்தில் அவங்க உட்கார்றதுக்கு எவ்வளோ பெரிய உயர்வு வேணும். யார்? அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம். உனக்கு தெரியுங்களா, எல்லா சஹாபி பிறகும் பாப்பா பேர் தானே வரும். இவங்க பேருக்கு பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்முன்னு தான் வரும், உம்மா பேர் தான் வரும், அபு வராது. உம்மு மக்தூம் அப்படின்னு தான் வரும். அவங்க வாப்பா பேர் யாருன்னு கூட அறிய, ஆனால் குறைஷி தான், அவங்க மக்காக்காரவங்க தான், அவ்வளோ பிரபலம்லாம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் எங்கே போய் நிப்பாட்டுறாங்க பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுகிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. சஹாபாக்களை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ பெரிய உயர்வு பார்த்தீங்களா? 2 பேர் பேசிக்கிறாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம்,
அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு உங்களுக்கு கண்ணு தெரியலையே, எப்போ கண் பார்வை போச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். கண்ணு தெரியலையே, கண் பார்வை எப்போ போச்சு? அப்போ உடனே அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், எனக்கு கது தகப பசரி, என் பார்வை போயிருச்சு, காண குலாமன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போயிருச்சு. பிறவி குருடு கிடையாது, பிறக்கும்போது பார்வை இருந்துச்சு, அப்புறம் பார்வை போச்சுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. இதை கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான செய்தி ஒன்று சொன்னாங்க. பர்சனல் மீட்டிங் மாதிரி 3 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க, வேறு யாரும் கிடையாது. அந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த செய்திக்கு தான் ஹதீஸே குதுசின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. கேட்டுக்கிறீங்க, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவர்களே, யாருக்கு கண் பார்வையை அல்லாஹ் எடுத்து விட்டானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்தை வாஜிபாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். அது வஜபத்தில் ஹுல் ஜன்னா. யார் சொல்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த சஹாபிக்கும் என்ன உறுதியாயிருச்சு? ஜன்னத்து உறுதியாயிருச்சு. இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே ஜன்னத்தை வாங்கினவங்க நிறைய பேர். எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா? ஆனால் இந்த ஜன்னத்தை வாங்குவது பெருசா அல்லது ஜன்னத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹோடு இருப்பது பெருசா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிறது தான் ரொம்ப பெருசு. சொர்க்கமே சொக்கி போகிற இடமே முஹம்மது ரசூலுல்லாஹை பார்த்த போது தான். பாருங்க, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில யோசனைகளை சொல்றாங்க. என் கூட நீங்க சொர்க்கத்தில் இருக்கணுமா? சில யோசனை சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. மன் கான லஹு மாலுன் ரஸகஹுல்லா, அல்லாஹ் யாருக்காச்சும் பொருளை தந்திருந்தா, வசதியை தந்திருந்தா, வசதி தான் தாம் தூம்னு நினச்சிக்க கூடாது, நம்ம லெவல் வசதி இருந்தாவே போதும், ஓரளவுக்கு வசதி இருந்தால் போதும். சும்ம பர்ரல் வாலிதை, அவர்கள் பெற்றோர்களை சரியாக கவனித்து கொண்டால், கான மஇ ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் என்னோடு இருக்கலாம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? என்ன செய்யணும்? நம்மளுக்கு கொடுத்த அந்த பொருளை வைத்து நம் பெற்றோர் யாருக்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னோட சொர்க்கத்தில் இருக்கலாம்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹோட சொர்க்கத்தில் இருக்கிறானா எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, யா ஹாரிசா, இங்கே வாங்க. ஹாரிசாவை கூப்பிட்டாங்க, சஹாபி, ஒரு சஹாபி, இங்கே வாங்க. சமிஅத்து கிராத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நீங்கள் ஓதுறதை நான் காதில் கேட்டேனே. யார் சொல்றா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் இன்னைக்கு ஓதுறது குர்ஆன் எங்க சொர்க்கத்தில் ஓதுனா யாருங்க கேட்பா? அல்லாஹ் தானே கேட்கணும். அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை ஒரு சஹாபி ஓத அது அல்லாஹ்வே கேட்கிறான்டா, எவ்வளோ பெரிய பதவி. இது ஹாரிசா போன்ற சஹாபாக்களால் தான் முடியும். அவங்க குர்ஆனை சொர்க்கத்தில் ஓதுறாங்க, அல்லாஹ் ரசித்து கேட்குறான். இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் கிராத் ஓதுறது நான் கேட்டேனே அப்படின்னு சொன்னேன். ஒரு தடவை ஹாரிஸ் ரலியல்லாஹு பள்ளியாசலுக்கு வராங்க. வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகை முடிஞ்சிருச்சு. 2 தூண்லையும் கை வச்சுக்கிட்டு இப்படி நிற்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிறாங்க. 2 தூண்லையும் இப்படி கை வச்சு நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஹாரிஸ் ரலியல்லாஹு வந்தாங்க. ரசூலுல்லாவை கண்டும் காணாத மாதிரி போய் தொழுகை ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி போய் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுது முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கையை எடுத்துட்டு நின்றாங்க. கிட்ட வந்தாங்க ஹாரிஸா ரலியல்லாஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா ஹாரிஸா அமா சல்லம்த அலைய இது மரர்தபி, என்ன கொஞ்சம் முன்னாடி கடந்து போனீங்களே அப்போ சலாம் சொல்லியிருக்கலாம்லேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி தான் நின்றாங்க. ஹாரிஸா ரலியல்லாஹு பின்னாடி தான் போனாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ் அழகாக சொல்கிறாங்க, என்னை கிராஸ் பண்ணி போனீங்கள்ல தொழுவைக்கு, அப்போவே ஒரு சலாம் சொல்லியிருக்கலாம்லே அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஹாரிஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே கரிஹித்து அன் அக்தஅ கலாமக யா ரசூலல்லாஹ், நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை நான் யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அந்த நான் அந்த ஆளையும் நான் பார்த்தேன், பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சுட்டு தான் உங்கள் பேச்சுக்கு இடையில் நான் வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன் நாயகமே அப்படி சொன்னேன். அப்படி பார்த்தீங்களா என்ன மாதிரி வளர்ப்பு பாருங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் பேசிக்கிட்டு இருந்த யாரோடுன்னு தெரிஞ்சிக்கலாம், அந்த ஆளை பார்த்தீங்களா அப்படின்னு. பார்த்த நாயகமே, அது யார் தெரியுமா? அவர் தான் ஜிப்ரீல் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தான் ஜிப்ரீல் சொன்னோன்னே, ஜிப்ரீல் துன்யாவில் பார்க்குற அந்த தரத்தை வாங்கி கொடுக்குறாங்க சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ். முடியுமா? நம்ம கண்ணால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட முடியுமா? சஹாபாக்களை எங்கே போய் நிறுத்துறாங்க பாருங்க. அவர்களுடைய கண்ணால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க முடிகிறது. இப்போ
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இங்கே அழகான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நான் ஏன் இப்படி சொன்னேன்னு தெரியுமா ஹாரிஸா? நீங்கள் அப்போ சலாம் சொல்லியிருந்தா உங்களுக்கு நானும் பதில் சொல்லியிருப்பேன், ஜிப்ரீலும் சொல்லியிருப்பார் அல்லவா? ஆமாம் தானே? நீங்கள் சலாம் சொல்லியிருந்தா உங்கள் சலாத்துக்கு பதில நானும் சொல்லியிருப்பேன், வானவர் கோமான் ஜிப்ரீலும் சொல்லியிருப்பாரே, அந்த வாக்கியம் கிடைச்சிருக்குமே, ஏன் சலாம் சொல்லலைன்னு கேட்டான். புலாயித்து போன ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, நாயகமே உங்கள் பேச்சுக்கு இடையில் வரக்கூடாதுன்னு நினச்சேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சொல்ல திரும்ப ஒரு ஷாக்கு கொடுத்தாங்க. ஹாரிஸா, நாங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்ட்டாங்க. என்ன நாயகமே பேசிக்கிட்டு இருந்தோம்? உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. உங்களை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னு. இன்னும் அவர்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஹாரிஸாவுக்கு இவ்வளோ பெரிய வாக்கியமா? சையதுல் முர்சலீன் சையதுல் மலாயிகா இருவர்களும் சேர்ந்து கொண்டு இந்த ஹாரிஸாவை பற்றி பேசுகிற அளவுக்கு நாயகமே, நான் என்னப்பா, நான் என்ன பெரிய புண்ணியம் செய்து விட்டேன், எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்படி. நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க நாயகமே அப்படி. உங்களை பற்றி தான் பேசணும். உலகத்தில் அல்லாஹ் தஆலா சில பேருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், சில பேருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் தனித்தனியாக. சில பேரை தான் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஒமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், குர்ஆனில் வருது இல்லைங்க, பெற்றோர்கள், மனைவிகள், பிள்ளைகள் என்று எல்லோரும் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஃபேமிலியா டூருக்கெல்லாம் போகிறோமில்ல, ஃபேமிலியா அப்படி தானே, எல்லாம் மொத்தமாக ஒரு காரை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி போகிறோம். ஆனால் அப்படி ஒரு நியத்து வைக்கணும், சொர்க்கத்துக்கு போகும்போது நம்ம குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போகணும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேரை தான் அல்லாஹ் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படிப்பட்ட பாக்கியவான்களில் நீங்களும் ஒருவர் என்று ஜிப்ரீல் சொன்னார். நீங்களும் ஒருத்தர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இதை கேட்ட ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இவ்வளோ பெரிய பாக்கியம், இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அடைவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் நாயகமே என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பெற்றோர்களை நீங்கள் உபகாரம் செய்வது தான் இதற்கு காரணம். பெற்றோருக்கு நீங்கள் செய்த உபகாரம் தான் இதற்கு காரணம் சொன்னாங்க. சொல்லாட்ட வந்தாங்க. இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து, நாயகமே நீங்கள் சுபு தொழுகெல்லாம் வைக்கிறீங்கல்ல, தொழுவை வச்சோன்னு சலாம் கொடுத்தோன்னு நான் போயிடுவேன், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்றாங்க. யார்? ஹாரிஸா ரலியல்லாஹு. இன்னைக்கு சில பேர் சலாம் கொடுத்தோன்னா எந்திரிச்சு போகிறாங்களாங்க துவாவோது முன்னாடி, அது ஒரு கூட்டம், அது வேற. ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டு நிற்கிறாங்க. நாயகமே நீங்கள் சலாம் கொடுத்தோன்னு நான் எந்திரிச்சு போகணும், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் வாப்பா எந்திரிச்சு போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ரசூலே எதுக்கு போகிறேன் தெரியுமா? நான் போய் தான் வயசான எங்கள் அம்மாவை எரிப்புட்டு அவங்களுக்கு நான் தான் உது செய்ய வைப்பேன், நான் உது செஞ்சு விடுவேன். நான் உது செஞ்சு விட்டதற்கு பிறகு தான் எங்கள் அம்மா தொழ முடியும். அவங்களால தண்ணியை தூக்க முடியாது, அவங்களால தண்ணியை ஊற்ற முடியாது, அவங்களால உது செய்யக்கூட முடியாது, நான் தான் செஞ்சு விடுவேன். அதனால நீங்கள் சலாம் கொடுத்தோன்னே நான் எந்திரிச்சு போயிடுவேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகேண்டாங்க, எடுத்துக்கிறங்க, அனுமதி எடுத்துக்கிறங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, மதீனாவில் கான அபர்ருல் வாலிதைனி ஹாரிஸா, மதீனாவில் பெற்றோரை பெரிதும் மதித்து உபகாரம் செய்தவர் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லுவார். அந்த பெற்றோரை கவனிச்சதுனால அல்லாஹ் எவ்வளோ பெரிய உயர்வு கொடுத்தான் பார்த்தீங்களா? ஜிப்ரீலை பார்க்கிற பதவி, 2 சையதுகள் சேர்ந்து பேசுகின்ற அளவுக்கு உண்டான பதவி, சொர்க்கத்திலே குர்ஆனை ஓத அல்லாஹ்வும் ரசூலும் கேட்க அவ்வளோ பெரிய பதவியை வாங்கியது பெற்றோர்களுக்கு செய்த உபகாரத்தால். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்றாங்க, இது ஆச்சரியம் அல்ல, நீங்க பெற்றோர்களை கவனிங்க, சொர்க்கத்தில் என்னோடு இருக்கலாம்னு சொல்றாங்க. பெற்றோரை கவனிச்சிங்கன்னா சொர்க்கத்தில் என்னோடு இருக்கலாம்னு சொன்னாங்க. பகதாதில் அப்துல் ரஸாக்குன்னு ஒருத்தர் பெரிய இறைநேசர் இருந்தாங்க, பெரிய இறைநேசர். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அட்வைஸ் பண்ண வந்துட்டாவே கூட்டம் சேர்ந்துருமா, ரொம்ப பேர் கூட்டம் சேர்ந்துருமாங்களாம். அப்படி பள்ளியாசலில் வந்து உபதேசம் பண்ண வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் உரை நிகழ்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பள்ளியில் ஒரு ஓரத்தில்
ஒரு இளைஞர் அவர் பாட்டுக்கு தனியாக உட்காந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய பேச்சுக்கு, அப்துல் ரஸாக் அவர்களுடைய பேச்சுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊரை திரண்டு நிற்குது. ஆனால் அதில் ஒரு இளைஞர் அவர் பாட்டுக்கு தனியாக உட்காந்து ஓடிக்கிட்டு இருந்தார், துவா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அங்கேருந்து வந்த ஒருவர், என்ன இது அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே பயானை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய ஆலிமும், என்ன ஒரு பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே தனியாக உட்காந்துருக்கிறீல்ல, என்ன விஷயம் அப்படின்னு. அங்கே யார் பேசுகிறா அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த இளைஞர் அங்கே அப்துல் ரஸாக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அப்துல் ரஸாக்கு பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், ரஸாக்கிட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்ட்டாராம். யார்கிட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்? ரஸாக்கு யாருங்க? அதான் தானே, ரஸாக்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த அப்துல் ரஸாக்கிட்ட நான் ஏன் கேட்கணும் அப்படின்றாகலாம். ஆள் விவரமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இவங்க உடனே ரஸாக்கு கேட்டாங்களாம், சரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டு இல்லை, நீங்கள் எதுக்கு அந்த கூட்டத்தை விட்டு வந்தீங்க? நீங்களும் அங்கே தானே உட்காரணும், என்கிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் ஏன் கூட்டத்தை விட்டு வந்தீங்க? பிடிச்சி போட்டாங்க. இப்போ அவர் சொன்னாங்களாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு. அதுதான் கேட்குறேன், நீங்கள் யார் ஏன் கூட்டத்தை விட்டு வந்தீங்க அப்படின்னு. உங்களை பற்றி அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தி சொன்னான். என்னுடைய அடியார் ஒருவர் பெற்றோர்களை கவனித்துக் கொண்டு, தன்னுடைய தாயை கவனித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ரஸாக் என்ற ஒரு அடியார் பள்ளியிலே தனியாக என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் பெயரை சொல்லி அவரிடத்தில் உரையாடி விட்டு வாருங்கள் என்றான். நாதான் அனஹிதுருன், நாதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். பெற்றோருக்கு உபகாரம் செய்த அந்த பெருமகனாருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்த சிறப்பு என்ன? இந்த உலகத்தில் எல்லாரும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட முடியாது, சாதாரணமான லேசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் தருகிறான் என்றால் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்பவர்களுக்கு தருகிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? இது இந்த துனியாவில் கிடைக்கிற சிறப்பு. ஆகிரத்தில் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சுவனத்தில் ஒரு தடவை தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யமன்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாராம். தலையில் அவங்க அம்மாவை தூக்கி வச்சுக்கிட்டு தவாப் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு உடனே அவர் இப்னு உமர் ரலியல்லாஹுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். யார் இப்னு உமர் ரலியல்லாஹு தெரியுமில்ல? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு, அப்துல்லா உமர் ரலியல்லாஹுடைய மகனார், பெரிய சீதேவி. அவங்கள பார்த்தோன்னே பெரிய சஹாபி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவை தூக்கி வச்சுக்கிறது அப்படி காட்டுறாரு. உடனே அவங்க சிரிச்சாங்களாம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சிரித்தோன்னே ஒரு புரிஞ்சுக்கிட்டார். கிட்ட வந்தார். என் மேலே இருக்க யாரும் தெரியுமா? மம்ஃபௌகி, எனக்கு மேலே இருக்கிறது உம்மி, எங்கள் அம்மா தான் மேலே இருக்கிறாங்க. வான மர்கபஹா, நான் உங்களுக்கு வாகனமாக நிற்கிறேன். நான் ஒரு வாகனம், பைக் மாதிரி. எங்கள் அம்மா எங்கே போனாலும் நான் போவேன். நான் தூக்கிக்கிட்டு போகிறது தான் எனக்கு வேலை. யமன்லேருந்து கொண்டு வந்து இங்கே தவாப் செய்ய வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் பரவாயில்ல. அடுத்து அவர் கேட்குறாரு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு, அத்தராஹு கது ஜஸைத்துஹா, இந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டதா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டேனா என்று கேட்டார்கள். அப்போதுதான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், லாபி ஜஃப்ரத்தின் மின் ஜஃபாவிர் உம்மிஹா, உங்கள் அம்மா உன்னுடைய வயிற்றில் இருக்கும்போது நீ உங்கள் அம்மா உனக்காக ஒரு பெருமூச்சு விட்டுருப்பாளா இல்லையா? அந்த ஒரு பெருமூச்சுக்கு இது ஈடாகாது என்று சொன்னார். அப்ப தாயினால் உயர்ந்தவர்கள் நிறைய பேர், தாய் தந்தையினுடைய உபகாரத்திலே சிறப்பை அடைந்தவர்கள் நிறைய பேர். இந்த உலகத்தில் அதை முஹம்மது ரசூலுல்லாஹ் உயர்த்தி சொன்னார்கள். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சிறப்பு சுவனத்தில் என்னோடு இருக்க உங்கள் தாய் தந்தையும் உங்களோடு இருக்கட்டும் என்றார். நீங்கள் தாய் தந்தையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்னோட ஜன்னத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு. இன்றைக்கும் சரி, இங்கே ஒரு டூருக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், ட்ரெயினில் போனோம், எங்கேயாச்சும் போகிறோண்டா அங்கே சீட்டு பிடிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறான்னு கவனிப்போம். ஆமாவா இல்லையா? நல்ல ஆள் பக்கத்தில் இருந்தால் தான் அந்த பயணம் நல்லா இருக்கும். கொரட்டை விடுறவர் பக்கத்தில் வந்து படுத்துட்டாருன்னு வச்சுக்கிறேங்க, போய் திருநெல்வேலி இறங்குற வரையும் என்ன ஆகும்? கொரட்டை விட்டுக்கிட்டே ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல ட்ராவலாக இருக்குமா? நம்ம சீட்டில் தான் நம்ம படுத்து கிடக்கிறோன்னு உட்காந்து இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு பிடிச்சமானவரே ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டா எப்படி இருக்கும்? இந்த துன்யாவில் நம்மளுக்கு யார் ரொம்ப விருப்பமானவரோ அவரே நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ சிறப்பாக இருக்கும்.
அந்த சிறப்பை இந்த துன்யாவிலே நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த இன்பத்தை இந்த துன்யாவிலேயே பார்க்கிறோமா இல்லையா? அதை ஜன்னத்தில் கோடி மடங்கு அதிகமாக பார்க்க வேண்டும் என்றால் பெற்றோர்களை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிஃபாலத்துல் யத்தீம், யத்தீம்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். யார் யத்தீமை பராமரிக்கிறாரோ, அவருடைய முடியை தடவி கொடுத்து அவரை சரியாக கண்ணியப்படுத்துகிறாரோ, அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாபையும் இந்த நடுவிரலையும் காட்டி இப்படி சொன்னாங்க. என்னோட சொர்க்கத்தில் இப்படி இருப்பார் என்று சொன்னார். நடுவரி வகத்துக்கு யத்தீமை எங்கேயாவது கண்டால் நம்மளுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சிடும். முடிஞ்ச நம்மளுடைய கரிசனத்தை அவங்களுக்கு காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தீம் தானே, அலம் யஜிதுக யத்தீமன் ஃபாவான் தான் அல்லாஹ் சொல்றான். நாயகமே நீங்கள் யத்தீமாக இருந்தீர்கள், நாம் தான் அரவணைத்துக் கொண்டோம் என்று சொல்றான். அல்லாஹ் யத்தீமாக இருந்த முகமது ரசூலுல்லாவை அணைத்துக் கொண்டதாக சொல்லுகிறான். யத்தீமை அணைத்தவருக்கு எப்படி அல்லாஹ்வின் உதவி ரசூலுக்கு கிடைத்ததோ அது போன்ற ரசூலுடைய உதவி நமக்கு வேண்டும் என்றால் யத்தீம்களை அணைக்க வேண்டும். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாவுடைய சச்சா யுத்த காலத்தில் உஹது போரில் ஷஹீதாயிட்டாங்க, நமக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவங்க பொண்ணு ரசூல்லா ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் வரும்போது அந்த புள்ள ஓடி வந்து ரசூல்லாவை கட்டி அணைச்சிக்கிருச்சு. ரசூல்லாவை சச்சா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிருச்சு. தாயும் இல்லை, போது தந்தையும் இல்லை. இந்த பிள்ளையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது 3 பேர் சஹாபாக்கள் ஓடி வர்றாங்க. ஸைத் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க, நாயகமே இந்த பிள்ளையை நான் வளர்க்குறேங்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க, நாயகமே நான் வளர்க்குறேங்கிறாங்க. அங்கே இருந்து அலி ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க, நான் வளர்க்குறேன். யார்? யத்தீமான பிள்ளையை நான் வளர்க்குறேன். போட்டி நடக்குது. எப்படி உருவாக்கிட்டாங்க பாரு சொல்ல. எந்த ஊரில் குழி தோண்டி புதைத்தார்களோ, யத்தீம்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்ததோ, அந்த ஊரில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த புரட்சியை செய்தார்கள். ஆமாவா இல்லையா? போட்டி கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கொடுக்க முடியல. 3 பேர்கிட்ட எப்படி கொடுக்காம இருக்கு? ஒரு ஆள்கிட்ட தான் கொடுக்க முடியும் ஒரு பொருளை. சீட்டு குளிக்கு போடுற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இங்கே வாங்க. ஸைத் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, நீங்கள் எந்த உரிமையில் இந்த பிள்ளையை வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க? எப்படி பாருங்க, செலக்ட் பண்ணப்படுது யார்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி யத்தீமான பிள்ளைய. ஸைத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நானும் ஹம்ஸா ரலியல்லாஹு ஒரே இடத்துல பிள்ளை பால் குடிச்சிருக்கிறோம், எனக்கு அவர் சகோதரர், அவருடைய பிள்ளை நான் வளர்க்குறதுல எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸைத் ரலியல்லாஹு. அப்படியா? உடனே இவங்க விட்டாங்க அலி ரலியல்லாஹு, நீங்கள் எந்த உரிமையில் அங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி. என்ன அப்படி கேட்டீங்க? ஹம்ஸா எனக்கு சச்சா, அந்த பிள்ளை எனக்கு சகோதரி மாதிரி தானே, நான் தானே வளர்க்கிற சகோதரியே அப்படின்னு சொன்னாங்க அலிநாயகம். உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, நீங்கள் எந்த உரிமையில் கேட்குறீங்க அப்படின்னு. என்னுடைய மனைவி அந்த பிள்ளைக்கு ஹாலாமா வருது, அந்த உரிமையில் நான் கேட்குறேன் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை ஜாஃபர் ரலியல்லாஹு ஒப்படைச்சாங்க. பாருங்க என்ன ஆச்சு தெரியுங்களா? ஏன் இப்படி சஹாபாக்கள் போட்டி போட்டு வந்தாங்க தெரியுங்களா? இதில் இருக்கக்கூடிய அருமை சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள். இந்த உலகத்திலும் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ஜன்னத்தில் மட்டும் கிடைக்கின்ற இந்த உலகத்திலையும் அது கிடைக்கும். இந்த உலகத்திலையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 சஹாபாக்களை மிகப்பெரிய பணக்கார சஹாபியார்னா ஜாஃபர் ரலியல்லாஹு தான். பெரிய பணக்காரரானாங்க. அந்த பிள்ளையை கையில் எடுத்தோம். அல்லாஹ் எவ்வளோ வசதியை கொடுத்தா பார்த்தீங்களா? எத்தீமான பிள்ளை எடுத்தால் நம்ம வறுமை ஆகிடும்னு நினச்சிடக்கூடாது. எத்தீமான பிள்ளையில தான் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், பெரிய பணக்காரராக மாறிடுறோம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாது. அவங்க ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாங்க, ஒரு வருஷம் ஜிஹாதுக்கு போவாங்க. அவங்களுடைய இது 1 வருஷம் ஹஜ்ஜு, 1 வருஷம் ஜிஹாத். நம் முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்கள். தூய இஹ்லாஸில் தான் எல்லாமே செய்வாங்க. ஒரு தடவை ஜிஹாதுக்கு போய் ஒரு ரோம் நாட்டு படையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னான்னா, என்கிட்ட மோதுறதுக்கு யார் வர அப்படின்னு சொல்லி. இங்கேருந்து இஸ்லாமிய படையிலேருந்து ஒரு ஆள் போனார். ஒரே அடியில் இஸ்லாமிய படை வீரரை கொண்டு விட்டான். 2வது ஒரு ஆள் போனார், ஒரே அடியில் அவரையும் கொண்டு விட்டான். 3வது ஒரு ஆள் போனார், அவரையும் ஒரே அடியில் அவன் கொண்டுட்டான். ஆஹா, இஸ்லாத்துக்கு பின்னடைவாகுது. அவன் சொன்னானா, எங்களை எதிர்கொள்வதற்கு எவரும் இல்லை அப்படின்னு கொதிச்சான், கொக்கரிச்சான். இப்போ தான் தலப்பாவை கட்டிக்கிட்டு முகத்தையெல்லாம் மூடிக்கிட்டு ஒருவர் போனார். போய் ஒரே வெட்டில் அவனை காலி பண்ணிட்டு வந்துட்டான். ஒரே வெட்டு தான், அவ்வளோதான். யார? 3 இஸ்லாமியர்களை வெட்டியவனை ஒரே வெட்டில் சாய்ச்சிட்டாங்க. யுத்தம் நடக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? அது யாரு?
அந்த எதிரியை ஒரே வெட்டில் சாய்ச்சது யாரு அப்படின்னு. யுத்தம் முடிஞ்சோடனே அந்த ஆளை துரத்திக்கிட்டே போனாங்களாம். அவர் கையை வச்சு மூடிக்கிட்டே போனாராம். கடைசி அவருடைய நண்பர் அம்ருங்கிறவர் துரத்திக்கிட்டு போய், ஏன் ஓடுறீங்க வாங்கன்னு சொல்லி கையை இறக்கி விட்டு பார்த்தா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா. யார் அந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக்? பெரிய முஹத்திஸ். ஹஜ்ஜுக்கெல்லாம் போனால் ஹாரூன் ரஷீது ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னாடி கூட்டம் நிற்காது. இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு பின்னாடி தான் கூட்டம் நிற்கும். ஏன்னா ஆலிமுல் ஈராக் நாட்டுடைய பெரிய ஆலிமாக இருந்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு. இவங்க ஹஜ்ஜுக்கு போகிறான்னு சொன்னாவே உலகத்தில் எல்லாரும் விசாரிப்பாங்களாம், இன்றைக்கி வர்றாங்களா, அந்த வருஷம் வருவாங்களா, இந்த வருஷம் வருவாங்களான்னு. ஹஜ்ஜுக்கு போயிட்டா அங்கே நிறைய நல்லவங்க வருவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு ஆள் நல்லவங்களாக இருக்கும், சலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சலாம் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு அசத்தும் ஒன்று சொன்னார். நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். அவர் அவரை எல்லாரும் பெரிய ஷேக் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க இருப்பாங்க. எனக்கு அவர் யாருன்னெலாம் தெரியலை, சர்வசாதாரணமாக தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் கொஞ்ச நேரம் தொழுதுட்டு அவர்கிட்ட உரையாடினேன். அவர் கேட்டார், உங்களுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அன மக்கி, நான் ஒரு மக்காவாசி அப்படின்னு சொன்னார். நான் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அவராக என்கிட்ட பேச்சு கொடுத்தாரு அரபியில். உங்களுக்கு தெரியுமா, துஃபைல் என்பவர் தெரியுமா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு துஃபைல்னு ஒரு சஹாபியை தெரியுமா அப்படின்ட்டு. தெரியும்னு சொன்னேன். ஏன்னா உலகத்தில் பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குன ஒரு சஹாபி, யமன் தேசம். ரசூல்லா சொன்னாங்கல்ல, அல் யமனு இம்னுன் அல் யமனு ஈமானுன். ரசூல்லா சொன்னாங்க, ஈமானை பார்க்கணுமா யமனை பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட இந்த யமனில் இஸ்லாத்தை விதைச்சது யாருன்னா இந்த துஃபைலு தௌசி என்று சொல்லக்கூடிய சஹாபி தான் ஈமானையே உருவாக்குனாங்க. அவங்க கைப்பிடிச்சு தான் அபூ ஹுரைரா முஸ்லீம் ஆனாங்க. அபூ ஹுரைரான்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தது யாரு? இந்த துஃபைலு தௌசி என்று சொல்லக்கூடிய சஹாபி தான். அவர் சொல்கிறாரு, துஃபைல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. நான் தெரியும்னு சொன்னேன். அவங்கள பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் இதெல்லாம் சொன்னேன். கடைசி அவர் சொன்னார், அந்த பரம்பரையில் வந்த ஒருவன் தான் நான் அப்படின்னு சொன்னார். அந்த பரம்பரையில் வந்த ஒருவன் தான் நான் என்று சொன்னார். அவர் கையெல்லாம் பிடிச்சி நான் அப்புறம் முத்தம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்டா, ஹஜ்ஜில் அக்கம் பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க. பார்த்தா அது சஹாபிகளுடைய வாரிசாக இருக்கும், ஏதாவது ஒரு பெரிய சஹாபியினுடைய வாரிசாக இருக்கும், அல்லது அஹ்லே பைத்தினுடைய வாரிசாக இருக்கும். நம்ம அப்படியே திரும்பிட்டு வந்துடக்கூடாது. பக்கத்தில் ஒன்று குறைஞ்சபட்சம் ஒரு முசாஃபகா செஞ்சு கையை தடவிக்கிறோம். அதனால தான் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் யாராவது கண்ணில் பட்ட உடனே முசாஃபா செஞ்சு தடவிக்கிறங்கம்பாங்க. நல்லவங்க இந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் முசாஃபா செய்வாங்களாம் ஹரம் ஷெரீஃபில். அதனால் தஹஜ்ஜுத் நேரத்தில் யாராவது ஹரமில் கை கொடுத்தா தடவி உங்கள் மேலில் தடவிக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தால் உலகத்தில் அந்த வருஷம் எல்லாரும் கூடிடுவாங்களாம். நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வருவாங்களாம். நிறைய பேர் கேட்பாங்களாம், இந்த வருஷம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ஹஜ்ஜுக்கு வர்றாங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சீதை. அப்படி இந்த வருஷம் போகலான்னு முடிவெடுத்தாங்க. ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் போகிறது. எல்லாரும் தயாராகிட்டாங்க. இந்த வருஷம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு போகிறாங்க. அதனால நம்மளை ஹஜ்ஜுக்கு போண்டு நிறைய பேர் பணத்தை கட்டி ரெடி பண்ணி, பொருளாக ரெடி பண்ணி, வாகனத்தில் ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு மார்க்கெட்டுக்கு போனாங்க. மார்க்கெட்டுக்கு போய் ஒரு 500 திர்ஹத்தை எடுத்து போனாங்க. சூப்பரான ஒரு ஒட்டகத்தை வாங்கணும், சில பொருள்களையும் வாங்கணும்னு சொல்லி எடுத்து போனாங்க. போகிற பாதையில் பார்த்தா ஒரு பெண்ணு செத்து போயிருக்கு ஒரு கோழி. அந்த கோழியை வேகமாக எடுத்து தான் புடவைக்குள்ளே வச்சு மறைச்சி வேகமாக ஓடுது. அவங்க பெரிய முஃபக்கிஹ் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு. செத்து போனதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, செத்து போனது ஹராம். ஆமாம் தானேங்க, செத்து போனது ஹராம். இந்த அம்மா செத்து போனதை தூக்கிட்டு போகுது. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பின்னாடியே போனாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க. எம்மா நீ என்ன காரியம் செஞ்சா தெரியுமா அப்படின்ட்டு. என்ன காரியம் செஞ்சேன்? செத்து போனதை எடுத்துக்கிட்டு போறியம்மா, சட்டம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது சட்டம் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு. அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்டு சொல்லிச்சான், சட்டம் பேசுகிற உங்களுக்கு என் கட்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். நான் என்ன கட்டத்தில் இருக்கிறேன்னு தெரியுமா, நான் எந்த நிலையில் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு சட்டம் தானே தெரியும், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. என்னம்மா இப்படி பேசுகிறான் அப்படின்னு. எனக்கு 4 பொம்பளை பிள்ளை வாப்பா மாத்தா பூகுன்ன, அந்த பிள்ளைகளுடைய வாப்பா மூத்தா போயிட்டார்.
நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 4 பொம்பளை பிள்ளை எப்படி வளர்ப்பேன்? எனக்கு எவ்வளோ வறுமை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சிரமத்தில் இருக்க தெரியுமா? எனக்கு இது அனுமதிக்கப்பட்டது, நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன நான் செய்வது? எனக்கு இது அனுமதிக்கப்பட்டிருக்கு மார்க்கத்தில், நான் சாப்பிட்றேன், என்னைய விடுங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. சரி, இந்த துன்யாவில் யோசிக்க வேணும். எத்தனை முறை ஹஜ்ஜுக்கு செய்கிறவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய உம்ராக்கள் செஞ்சுட்டோன்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறாங்களா இல்லையா? செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு செய்தியை மனசில் வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே, பக்கத்திலேயே, தெருவில் யாராவது ஒரு எத்தீம் இருக்கலாம். பொம்பளை பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அவங்க சொல்கிறாங்க, எப்போ நான் ஹஜ்ஜிக்கு போகணும்னு முடிவெடுத்து 500 திர்ஹத்தை கையில் வச்சுருந்தனோ, அந்த 500ஐயும் கொடுத்து அந்த அம்மா கையில் கொடுத்தேன். இந்தம்மா நீ வச்சுக்கம்மா, நான் ஹஜ்ஜுக்காக இதை ரெடி பண்ண காசு, இதை எல்லாத்தையும் நீ வச்சுக்க. இதை வைத்துக்கொண்டு உனக்கு தேவையானதை நீ வாங்கிக்க. உன் பிள்ளைகள் நீ பனாத்திக்கு உன் பிள்ளைகளுக்கு தேவையானதை இதை வச்சு நீ என்ன செஞ்சுக்க, சரி செஞ்சுக்க. இதை எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 திர்ஹத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஊர் உலகத்தில் என்ன பேசினாங்கன்னா, இந்த வருஷம் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வராங்க, அதுக்காக தான் ஹஜ்ஜில் நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஹஜ்ஜுக்கு போகலை, கடைசி நேரத்தில் போகலை. ஏன்னா ரெடி பண்ண காசெல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, ரெடியானவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போய் எல்லா இபாதத்துகளையும் செஞ்சுட்டு நேராக ஊருக்கு, தாயகத்துக்கு திரும்பி ஊருக்கு வந்தோடனே சொன்னாங்க ஈராக்கில், என்ன ஸ்ரீதேவி, யார் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு பார்த்து ஹஜ்ஜுக்கு போனவங்களாம் சொன்னாங்களாம், என்ன ஸ்ரீதேவி நீங்கள் போய் பேசலாமா அப்படின்னு. என்ன போய் பேசினேன்? ஹஜ்ஜுக்கு வரலன்னு சொன்னீங்களே கடைசி நேரத்தில். ஆமாம் சொன்னேன். உங்களை ஹஜ்ஜில் பார்த்தோமே, தவாஃபில் உங்கள் பக்கத்தில் நான் தானே நின்றேன். ஒருத்தர் சொல்கிறாரு, தவாஃபில் உங்கள் பக்கத்தில் நான் தானே நின்றேன் அப்படின்னு. இன்னொருத்தர், சை செய்யும் போது கூட நான் நின்றேனே. இன்னொருத்தர் சொல்கிறாரு, மொட்டை அடிக்கும் போது நான் கூட நின்றேனே. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் அங்கே அபூ குபைஸுக்கு பக்கத்தில் நிற்கும் போது நின்றேனே. இப்படி ஒவ்வொருத்தரும், நான் பார்த்தேன், நீங்கள் பிரசங்கம் செஞ்சதை நான் பார்த்தேனே, நீங்கள் அங்கே சஃபா மலையில் ஏறும்போது நான் பார்த்தேனே, நீங்கள் மதினாவில் இருக்கிறத நான் பார்த்தேனே. ஆளாளுக்கு சொல்கிறாங்க, நான் பார்த்தேனே. ஏங்க, ஒரு மனுஷன் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், நான் இங்கே தானே இருக்கிறேன், நீங்கள் எப்படி எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் பார்த்தோம், இல்லை நான் வரலை, இல்லை நான் பார்த்தோம். இத்தனை பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, நான் வரலை. அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு சொல்லிவிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. தூக்கத்தில் கருணையை உருவான காத்தமன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஒரு அல்ல அந்த நசீபை நமக்கெல்லாம் தருவானா? பார்த்தீங்களா எந்த இடத்துல இருக்கிறான் பார்த்தீங்களா? ரசூலுல்லா தன் கனவில் வருகின்ற இடத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதுதான் இங்கே கவனிக்கணும். பொசுக்குல்லாம் ரசூல்லா வரமாட்டாங்க. ரசூலுல்லா தன் கனவில் வரும் அளவுக்கு தங்களுடைய தகுதியை உயர்த்தி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லா கனவுல வந்தாங்க. கனவுல வந்து சொன்னாங்க, யா அப்துல்லா லா தஅஜ்ஜப், அப்துல்லா அவர்களே நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. நீங்கள் எப்போ நீங்கள் ஹஜ்ஜுக்காக வைத்திருந்த 500 திர்ஹத்தை கொண்டு போய் அந்த எத்தீமனுடைய கையிலே கொடுத்தீங்களோ, அந்த எத்தீமான பெண்களை, பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த அம்மாட்ட கொடுத்தீங்களோ, அப்போவே ஃபஸஅல்துல்லாஹ, நான் அல்லாஹ்ட்ட வேண்டிக்கிட்டேன். யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹ் எங்கங்க இப்போ சொல்லுவாங்களே, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ரசூலுல்லாஹ் நமக்காக துவா செஞ்சாங்களாம். உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டேன்னா ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் தானே வேண்ட முடியும். இது ஈராக்கில் நடக்குது. ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க? மதீனாவில் இருக்கிறாங்க. இங்கே நடக்கிறது ஈராக்கில் நடக்குது. எங்கே பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ்? மண்ணுக்குள்ளே தானே இருக்கிறாங்க. அப்போ மண்ணு ரசூலுக்கு தடையாகுமா? ஆகாது. தடை நமக்கு தான். ரசூலுக்கு அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் வெளிச்சமாக்கிட்டான். ஈராக்கில் நடப்பதை முகமது ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ஃபஸஅல்துல்லாஹ, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன், ஐயஹுலுக சூரத்தக சூரம் மினல் மலாயிகா, அல்லாஹ்வே இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கினுடைய உருவத்திலே ஒரு மலக்கினை படைக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கினுடைய உருவத்திலே ஒரு மலக்கினை படைக்க வேண்டும். அவர் ஐயஹுஜ்ஜ அன்க, அப்துல்லாவே உங்களுக்காக அவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டேன். அல்லாஹ் ஒரு மலக்கை உங்களை போல் படைத்தான். அந்த மலக்கு தான் எல்லா இடத்திலும் இருந்தார். உங்களை மாதிரி இருக்கிற மலக்கு தான் எல்லா இடத்திலும் அவருக்கு காட்சி தந்தார். அதனால தான் அவர்கள் எல்லாரும் உங்களை பார்த்ததாக சொல்லுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்படியே நிறுத்தலை. அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே பாருங்க பாப்பா,
நீங்கள் 500 திர்ஹத்தை தூக்கிட்டு போயிருந்தா உங்களுக்கு அந்த ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைச்சிருக்கும், இப்படிதானே? ஆனால் போக வேண்டிய 500 திர்ஹத்தை அந்த எத்தீம்களுக்கு கொடுத்ததினால் 70 முறை ஹஜ்ஜி செய்கிற நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் பதிவு செய்து விட்டான் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளோ பெரிய செய்தி பார்த்தீங்கன்னா, பிதாயா நிஹாயா பெரிய செய்தி. அப்போ இவ்வளோ பெரிய மகத்துவம் எங்கிருந்து கிடைக்கிறது பாருங்க. 70 ஹஜ்ஜியினுடைய பாக்கியம் கிடைக்கிறது. ரசூலில் கனவில் சுப செய்தி சொல்கின்ற பாக்கியம், ரசூலுடைய சுப செய்தி கிடைக்கிறது. இது அல்லாமல் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி எத்தீம்களை பராமரித்தால் உங்களுக்கு மறுமையில் ஏன் கூட இருக்கிற பாக்கியம் கிடைக்கும் என்றார். இவ்வளோ நெருக்கமாக இருப்பீர்கள் என் கூட. அனாதைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். பாப்பா இல்லாத பிள்ளைக்கு தான் அனாதைன்னு சொல்லுவோம், பாப்பா இல்லாத பிள்ளைக்கு தான் அனாதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உம்மா இல்லாத பிள்ளைக்கும் சேர்த்து தான் சொல்லுவோம். ஏன்னா உம்மா அவ்வளோ முக்கியமானவங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை பெருமக்கள் சொல்லுவாங்க. அப்போ அனாதைகளை பராமரிக்கின்ற போது அவ்வளோ நன்மைகளை அல்லாஹ் கொட்டி கொடுக்குறான், அவ்வளோ சிறப்புகளை தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க, மன்கானலகு யாருக்கு அல்லாஹு தாலா சலாச பனாத் 3 பொம்பளை பிள்ளைங்க அல்லது அகவாத் 3 சகோதரிகளை அல்லாஹ் தந்து சரியாக அவர்களை பராமரித்து அவர்களுக்கு எவர் திருமணம் செய்து கொடுக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. அதையெல்லாம் பொம்பளை பிள்ளை எவ்வளோ பாக்கியம் பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளை இருந்தால் ரசூலோடு இருக்கிற சீட்டு கிடைக்கும், ரசூலோடு சேர்ந்து இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்போ பொம்பளை பிள்ளை என்பது இவ்வளோ பெரிய சிறப்பை பெற்று தருகிறதே. எவ்வளோ பெரிய சிறப்பு! சொர்க்கம் அல்ல, சுந்தர நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை வாங்கி தருகிறது. ஹம்மாது இப்னு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்க. பக்கத்தில் சரியான மழை, அந்த அவங்க ஊரில் சரியான மழை பெஞ்சப்ப பக்கத்து வீடு ஒரு கூரை வீடு, உடனே உள்ளே இருந்து சவுண்டு கேட்டுச்சு. மழை பெஞ்சா தண்ணி கொட்டும்லங்க, கூரை வீடாக இருந்தால். ஒரே சவுண்டு கேட்டுச்சு. உடனே இவங்க எந்திரிச்சு போய் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு தாய் உட்கார்ந்து இருந்துச்சான். வீடு பார்த்தா ஓட்டை வீடு, வீட்டில் ஒரு பொருளையும் காணோம். இன்னைக்கு வீட்டில் வைக்க இடத்த காணோம். அன்னைக்கு பொருளே கிடையாது, வீட்டில் பொருளே கிடையாது. அந்த அம்மா ஒரு 2 பாத்திரம் வச்சுக்கிட்டு அப்படி உரமாக உட்காந்துருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இவ்வளோ காலமாக இதை பார்க்காமலேயா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்புறம்ல இப்படி தாங்க பார்க்காம தானங்க இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ காலம் இப்படி பார்க்காமலாம் இருந்துட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடுத்த நாள் இதுக்காகவே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உடனே வீட்டுக்கு ஓடி போய் சில பொருள்களை எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பிட்றது கொடுக்கலான்னு சொல்லி கொண்டு வந்தான். என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளோ காலமாக உங்களை கண்டுக்கிறாமல் இருந்துட்டேன். பக்கத்து வீட்டை கண்டுக்கிறணும். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 40 வருஷம் அழுதாகல்ல. யார் நினச்சி தன் மகனை பிரிஞ்சு 40 வருஷம் அழுதாங்களங்க. அதுக்கு ஒரு காரணம் போடும்போது முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க, என்ன தெரியுமா? யாக்கூப் நபிக்கு பக்கத்து வீட்டில் அனாதை பிள்ளைகள் இருந்தார்களாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக ஒரு கறி ஒன்றை பொரித்தார்கள். ஆக்குனா வாடை வர்றதை விட பொரிச்சா ரொம்ப ஸ்மெல் வரும், அப்படி தானே? கிரில் சிக்கன்லாம் இருக்குல்ல, ரொம்ப வாடை வருது இல்லைங்க, நல்ல வாடை வரும் சாப்பாடு. இப்போ அந்த சைடு போனால் இப்படி வாடை வருது, அப்படி தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கு அப்படியே தூக்கத்தை கலைச்ச மாதிரி இருக்குது. யாருக்கா தூக்கம் வந்து அப்படி போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கிறேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. அப்போ சாப்பிட்டுட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஏக்கம், பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு. பக்கத்து வீட்டில் கறியெல்லாம் சமைக்கிறாங்க, பொரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அந்த வாடகையை நினச்சி அப்படி ஏங்கடிச்சான். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது தெரியாது, அவங்க ஆக்குனாங்க, சாப்பிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் 40 வருஷ காலம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை யூசுப் நபியை விட்டு பிரிய வைத்து அழ வைத்தான். எவ்வளோ அழுதாங்க! உலகத்தில் அதிகமாக அழுதவர்களுடைய லிஸ்ட்டில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேர் இருக்குது. அவ்வளோ காலம் அழுதாங்க. அழுது கண் பார்வையே போச்சா இல்லையா? கண் பார்வை போயிருச்சுலங்க, அவ்வளோ அழுதாங்க. அப்புறம் நபி அல்லவா, அவங்க சாதாரணவங்க கிடையாது, அவங்க நபி அல்லவா. உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம செஞ்ச தவறு இதுதான். நம்மளுக்கு இந்த புரிகிறது தெரியாதனால திரும்ப தப்பு செய்கிறோம். நபிமார்கள் விளங்கி கொள்வார்கள். உடனே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா?
வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகிட்டா மாடிக்கு போயிடுவாங்களாம். இன்னைக்கு யாராச்சும் என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். இன்னைக்கு யாராச்சும் என் வீட்டுக்கு சாப்பிட வாங்கலை, யாராச்சும் சாப்பிட வாங்கலை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு அப்புறம் தான் சாப்பாடையே துவங்குவாங்களாம். யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய செய்தியை புரிந்து கொண்டு பக்கத்தில் அனாதை பிள்ளைகள் இருக்க தான் வீட்டில் சாப்பிடக்கூடாது, அதற்காக தந்த தண்டனை தான் 40 வருஷ காலம் தன் மகனை, பாசமான மகனை பிரிந்து போய் நின்றார்கள். அதனால் பக்கத்தில் கவனிக்கணும்பா. ஹம்மாது இப்னு சலமா கொண்டு போய் சாப்பாடை கொடுக்குறாரு, சில பொருளையும் கொடுத்தாரு. அந்த அம்மா உடனே அதை அன்போடு வாங்கினிச்சான். யார்? ஹம்மாது இப்னு சலமாட்டன்னு. உடனே அந்த வீட்டில் உள்ள ஒரு புள்ள ஓடி வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணாதீங்கன்னு சொன்னிச்சான். இவருக்கு தூக்கி வாரி போயிடுச்சு இந்த பெரியவருக்கு. என்னடா இது, சாப்பாடு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தோம், சாப்பிடட்டுமேனு கொடுத்தோம், இந்த புள்ள வந்து அநியாயம் பண்ணாதீங்கன்னு. நான் என்னமா அநியாயம் பண்ணேன், நான் என்ன அநியாயம் பண்ணேன் அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இதுதான் அநியாயம்னு சொன்னார். யார்? அந்த வீட்டு பொம்பளை பிள்ளை சொல்லுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு பசித்தால் எங்கள் ரப்பிட்ட கேட்போம், அவன் கொடுத்தால் சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கடா, நாங்கள் வாங்கிட்டோம்டா, நாளைக்கு கொண்டு வந்து எப்போ தருவார்னு உங்களை நினச்சிக்கிட்டு இருப்போம். நினப்பு வரதானே செய்யும். ஒரு ஆள் ஒரு தடவை கொடுத்துட்டா அடுத்து எப்போ அவர் வருவார்னு அவரை பற்றி தான் நினைப்போம். அல்லாஹ் பற்றி நினைக்க முடியாதில்லை. இது வரைக்கும் உங்கள் நினப்பு எங்களுக்கு வந்ததில்லை. பக்கத்தில் இவர் இருக்கிறார், இவர் கொண்டு வந்து தருவார் நாங்கள் நினச்சதில்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்கிற செயலில் அல்லாவை விட்டு எங்களை நீங்கள் திருப்புறீங்க, அல்லாஹ் விட்டு எங்களை நீங்கள் பார்வையை திருப்புறீங்க. இந்த அநியாயத்தை நீங்கள் செய்யாதீங்க, தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிருச்சு அந்த பிள்ளை. எப்படி பாருங்க, எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க முன்னோர்கள். அப்போ அவர்கள் பெற்றுக்கொள்ளங்கிறது அவர்களுடைய சுகதை காட்டுது, அவர்கள் ஈமானை காட்டுகிறது. ஆனால் ஹம்மாது இப்னு சலமா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இத்தனை காலமாக இவர்களுக்கு நான் உதவி செய்யாமல் போய்விட்டேனே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருந்தேன் என்று சொல்கிறார். எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அப்போ எத்தீம்களையோ பிள்ளைகளை பராமரித்தால், பொம்பளை பிள்ளைகள் வீட்டில் இருந்தால், சகோதரிகள் இருந்தால் அவர்களை ஒழுங்காக வளர்த்து கட்டி கொடுத்தால் ரசூலோடு சுவனத்தில் இருக்க முடியும். இது ஒரு செய்தி. இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அடுத்து ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் என் மேலே மஹப்பத் வைக்கிறாரோ, மஹப்பத்தை ரசூல், அவர் என்னோடு இருப்பார். மன் அஹப்ப இலைய கான மஇ ஃபில் ஜன்னா. இன்னொரு ரிவாயத்தில் மன் அஹப்ப சுன்னத்தி ஃபஹுவ மஇ ஃபில் ஜன்னத்தி. என் சுன்னத்தை எவர் விரும்புகிறாரோ அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார், என்னை எவர் விரும்புகிறாரோ அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மஹப்பத்தை ரசூலை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. அன்பானவங்களே, இது ரொம்ப முக்கியமானது. ரசூலுடைய இஷ்கு என்பது ரொம்ப முக்கியமானது. இதை தான் சஹாபாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி. அவர்கள் படுக்கையில், மரண படுக்கையில் இருக்கின்ற போது காலரா நோய் வந்துருச்சு. காலரா நோயில் தான் பிலால் ரலியல்லாஹு வஃபாத்தானாங்க. ஷாமில் இருக்கும்போது காலரா நோயில் வஃபாத்தானாங்க. படுக்கையில் இருக்கிறாங்க, மூச்சு வாங்குது, மேலே இங்கேயே மூச்சு வாங்குது. அவங்க குடும்பத்தினர்கள் சொல்றாங்க, வா கரபா, பிலாலுக்கு வந்த கஷ்டமே, இவ்வளோ சோதனையா? யார் இந்த பிலால்? ரசூலுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளு தானே. காபாக்குள்ள போனது இந்த பிலால் ரலியல்லாஹு தானே. காபாவுக்கு மேலே ஏறினது இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தானே. அப்படிதானே? இவங்க பாங்கு சொன்னா ரசூல்லா வர ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க பாங்கு சொன்னா ரசூல்லா வந்து நிற்பாங்க. என்ன ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா? அதனால தான் ரசூலுக்கு அப்புறம் அவங்க பாங்கே சொல்லலை. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, ஜனாசாவாக இருக்கிறாங்க, அடக்கம் பண்ணல, ஒன்றுமே செய்யலை, அடுத்த ஹலீஃபாவும் வரல, ஆனால் பாங்கு நேரம் வந்துருச்சு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அடுத்த ஹலீஃபா வரல, யாரையும் அடுத்த கலிஃபாவாக தேர்ந்தெடுக்கல, குழி வெட்டப்பட்டிருக்கு, அடக்கம் செய்யல, தொழுகை நேரம் வந்துருச்சு. இப்ப பாங்க சொல்லணும். பிலால் எல்லாம் போறாங்க, பாங்க சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் என்று தொடங்கி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது பிலால் ரலியல்லாஹுடைய பாங்குல 3 அதிசயமான பாங்கு இருக்கிறது. அதுல ஒரு பாங்கு இது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற போது தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஜனாசாவா இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், இன்னும் அடக்கம் செய்யப்படல. இந்த பாங்க கேட்டோன்னா மதீனாவில் இருக்கிற எல்லாரும் எப்படி அழுதாங்க தெரியுங்களா? பிலால் பாங்கு சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் வந்துருவாங்கல்ல,
தொழுவைக்கு வந்துடுவாங்கல்ல. ஏன்னா எப்போதுமே இப்படி தான் வரும், இந்த காம்போ தான். உங்கள் பாங்கு சொன்னால் ரசூல்லா வந்துடுவாங்க, இவங்க பாங்கு சொன்னால் ரசூல்லா வந்துடுவாங்க, இவங்க பாங்கு சொன்னால் ரசூல்லா வந்துடுவாங்க. இப்படியே பழக்கப்பட்ட மதினத்து வாசிகளுக்கு, சஹாபாக்களுக்கு இப்போது ரசூலுல்லாஹ் ஜனாசாவாக இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்கிறாங்க, ரசூல்லா வந்துடுவாங்க தானே, ரசூல்லா வந்துடுவாங்கல்ல, முசல்லாவில் நின்றுவாங்க தானே, நமக்கு தொலை வச்சிருவாங்க தானே, இப்படியே சொல்லி அழுதாங்களாம். அவ்வளோ. அதனால தான் அதுக்கப்புறம் மதினாவிலே பிலால் ரலியல்லாஹுக்கு இருக்க விருப்பம் இல்லை. ஏண்டா, நான் நடந்தது, நின்றது, பேசியது, பழகுனது எல்லாமே ரசூல் கூட. இந்த மதினாவில் என்னால் எப்படி போக முடியும், நிற்க முடியும், படுக்க முடியும், தூங்க முடியும்? அந்த ரசூலுடைய நினைவுகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே. நான் இந்த மதினா விட்டு போறேன்னு சொன்னப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு பிடிச்சி இழுத்தாங்களாம். நீங்க போயிட்டீங்கன்னா என்னால் தாங்க முடியாது, என் ஹபீபு முகமது ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, நீங்களும் போயிட்டீங்கன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொன்ன பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த பாருங்க, நீங்கள் தான் என்னை உரிமையிட்டீங்க, நீங்கள் தான் என்னை வாங்கி உரிமையிட்டீங்க, உங்களுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனால் ஒரு செய்தியை கேட்குறேன், உண்மையை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. அல்லாஹ்வுக்காக என்ன உரிமையிட்டீங்களா, உங்களுக்காக உரிமையிட்டீங்களா? யாருக்காக உரிமையிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதுட்டாங்க. அல்லாஹ்வுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு. அல்லாஹ்வுக்காக உரிமையிட்டா நான் அந்த மதீனா விட்டு போகிறேன், உங்களுக்காக உரிமையிட்டு இருந்தா உங்களுக்கு கட்டுப்பட்டு இங்கேயே கிடக்கிறேன் அப்படி. நான் அல்லாஹ்வுக்காக தான் உரிமையிட்டேன், என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. முகம்மது நபியை மேல் இல்லாத இந்த ஊரிலே நான் இனி வாழ முடியாது, என்னால் ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஷாமுக்கு போனான். வரவே இல்லை. உமர் ரலியல்லாஹு கட்டாயப்படுத்தி பைத்துல் மக்தஸ் வெற்றி கொள்ளப்பட்ட போது அது அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக திரும்ப கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை வந்து வாங்க சொல்லுங்களே. அப்போ வந்து திரும்ப வாங்க சொன்னாங்க. அப்பவும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஹதீஸில் எழுதுறாங்க அவங்க வரலாற்றில், அந்த மாதிரி அழுகையை நாங்கள் பார்க்கவே இல்லை என்று எழுதுறாங்க. ஆஷிக்கே ரசூல், ரசூலுடைய காதலர் படுக்கையில் கிடக்கிறாங்க. காலரா நோய், பல்லாயிரம் சஹாபாக்களை கொண்ட நோய். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட இருந்த குடும்பத்தினர் சொன்னார்களா, வாக்கரபா, இது இவ்வளோ பெரிய கஷ்டமா பிலால் அவர்களுக்கு? ரசூலுடைய பிலால் அல்லவா, ரசூலுடைய நேசர் அல்லவா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய பையன் பேரும் பிலால் தான். உமர் ரலியல்லாஹுடைய பேரன், உமர் ரலியல்லாஹுடைய பேரர் பேரும் பிலால் தான். பிலால் இன்னைக்கெல்லாம் உலகத்தில் எத்தனை பேர் பிலால் பேர் வைக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு பேரனுக்கு பேர் பிலால். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் ஒருத்தர் வந்தார். வந்து உமர் ரலியல்லாஹு குஷிப்படுத்துறதுக்காக அவர் சொன்னார், பிலால் அப்துல்லாஹ் இப்னு உமர் கைரு பிலால் என்று சொன்னார். எப்படி சொன்னாருங்க? பிலால் அப்துல்லாஹ் இப்னு உமர் கைரு பிலால், அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மகனான பிலால் தான் சிறந்த பிலால் அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். வாப்பா முன்னாடி தன் பையனை வந்தவர் சந்தோஷப்படுத்தி பேசுறாரு. உடனே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, கதிபத்த, பொய் பேசுறான். தான் பையனை தான் அவர் புகழ்றாரு, ஆனாலும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. சொன்னவர்கிட்ட சொன்னாங்க, கதிபத்த, நீ பொய் பேசுறான், நீ இப்படி சொல்லக்கூடாது. நீ எப்படி சொல்லணும் தெரியுமா? இப்படி சொல்லணும், பிலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரு பிலால், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிலாலான பிலால் இப்னு ரபாஹ் தான் பிலால்களில் சிறந்தவர் என்று நீ சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் பார்த்த பிலாலை விட, நான் பெற்ற பிலாலை விட என் ரசூலுடன் யார் இருந்தாரோ, என் ரசூலுக்கு எந்த பிலாலை பிடிக்குமோ, என் ரசூலை எந்த பிலால் பாங்கு சொல்லி அழைத்தாரோ, என் ரசூலுக்கு எந்த பிலால் பணிவிடை செய்தாரோ, எந்த பிலாலுடைய பாங்கை கேட்டு ரசூலுல்லாஹ் பெருமிதம் அடைந்தார்களோ, அந்த பிலால் தான் பிலால்களில் சிறந்த பிலால் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். அவ்வளவு ஒரு ஆஷிக்கே ரசூல், ரசூலுடைய காதல். படுக்கையில கிடக்கிறாங்க. குடும்பத்தினர்கள் சொல்றாங்க, வாக்கரபா, இது என்ன பிலாலுக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம், மூச்சு வாக்குதுங்க, அந்த சக்கராத்த ஹால் இருக்குதுங்க. அல்லாஹ் சொல்ற கல்லா இதா பலகத்தி தராக்கைய வக்கையில மன் ராக்குன்னு சொல்றான். எல்லாரும் கேட்பாங்க, யாராவது மருந்து போடுறதுக்கு மருத்துவர் கிடைக்குமான்னு கேட்பாங்களாம். அவ்வளவு ஒரு வேதனை இருக்கும். அதுக்கு மருத்துவரை தேட முடியாது, மந்திரிப்பவரை தேட முடியாது, எந்த தாவீசும் எந்த ஒரு இதுவும் போட்டு காப்பாற்ற முடியாது. அது எல்லா மருத்துவத்தையும் தாண்டியது சக்கராத் ஹால். அதுக்கு எந்த மருத்துவம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை அது. மூச்சு வாங்கும் போது எல்லாரும் சுத்தி நின்று, பிலாலுக்கா இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லி அழுகிறாங்க. பிலால் இல்ல சொல்றாங்க, இப்படி சொல்லாது.
அந்த சக்கராத்து ஹால்ல கூட அவங்க வாயி அந்த மக்களை திருத்தி கொடுக்கிறது. இப்படி சொல்லாதீர்கள், வாக்கரபாடே வா தரபா, மகிழ்ச்சியே சொல்லுங்க, மகிழ்ச்சியே அப்படின்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அல்கா கதன் அஹிப்பத்தும் முஹம்மதும் வ அஸ்ஹாபா, நாளைக்கு என் நபியான காதல் நபி என் முஹம்மது ரசூலுல்லாவை நான் பார்க்க போறேன், அவங்க தோழர்களான சித்தீக்குல் அக்பர், உமர் ரலியல்லாஹு போன்றவர்களை நான் பார்க்க போகிறேன் என்று சொன்னார்கள். எவ்வளவு ஒரு இஷ்கு பத்தி, எவ்வளவு ஒரு அன்பு பத்தி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. மௌத்தாகிற நேரத்திலும் கூட என் நேசரை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த துணிச்சலும் இதுவும் மஹப்பத் ரசூல்ல தான் கிடைக்கும். அதனாலதான் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு ஆஷிகே ரசூல் என்று எழுதுவாங்க, ரசூலுடைய காதலர் என்று எழுதுகிறார்கள். காபாக்குள்ள எத்தனை சுவர் இருக்குன்னு அவங்க சொன்னாதான் தெரியும். பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் பிலால் இல்ல கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. காபாக்குள்ள ரசூல்லா போகும்போது பிலால் இல்ல தள்ளி நின்றாங்களாம், பிலால் இல்ல தள்ளி நின்றாங்களாம். யா பிலால் கூப்பிட்டாங்களாம், பிலால் அவர்களே வேகமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, வேகமா வாங்க கிட்ட வாங்க அப்படின்னு. எல்லாரும் நம்மளை கூட்டி போவாங்களா, நம்மளை கூட்டி போவாங்களா காபாக்குள்ள அப்படின்னு. ஏங்க காபாக்குள்ள இன்னைக்கு அரசர் தான் போறாரு, அதெல்லாம் அது ஒரு சிறப்பு தான், அது பெரிய சிறப்பு தான். அத சொல்லல, ரசூலோட போறது, சொர்க்கத்துல போறது பெருசா, ரசூலோட போறது பெருசா? ரசூலோடு இருக்கிறது தானே பெருசு. ரசூலோடு காபாக்குள்ள போனது யாருதான்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பெரிய செய்தி யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை இஸ்லாத்துக்கு ஏற்றதுனால அவங்கள தரையில போட்டு மேல கருப்பு கல்ல தூக்கி, பாறையை தூக்கி வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. அப்ப அந்த வழியா போன வரக்கத்து நௌஃபல் சொல்லுவாரு, பிலால் அவர்களை நீங்கள் சரியான கொள்கையில இருக்கிறீங்க, இதை விட்டுறாதீங்க, ஒரு காலம் மாறும் அப்படின்னு சொன்னார். வரக்கத்து நௌஃபல் அவர் தான் ரசூலுல்லாஹ் நபின்னு அடையாளப்படுத்தினவர். ஒரு காலம் வரும் மாறும்னு சொன்னார். மாறும்டா அந்த வார்த்தை அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. முகமது ரசூலுல்லாஹ் காபாவை வெற்றி கொண்டாங்க, காபாவுக்கு மேல ஏத்தி வச்சாங்க பிலால் ரலியல்லாஹு. ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு? கல்லு மேல இருந்தது, பிலால் அவர்கள் கீழே இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப காபாங்கிற அந்த புனிதமான கல் கீழே இருக்க, பிலால் ரலியல்லாஹு மேல இருக்கிறார். அல்லாஹ் எப்படி மாத்திட்டான் பாத்தீங்களா? இவ்வளவு சிறப்பையும் அவர்கள் பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் மஹப்பத் ரசூல். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்பனி ஃபஹிய மஇ, என்னை நேசியுங்கள், என்னோடு நீங்க சொர்க்கத்தில் இருக்கலாம். ஒரு தோழர் வந்தார், சொன்னாரு, நாயகமே கியாமத்து நாள் எப்போ வரும்? கியாமத்து நாள் எப்போ வரும்? என்ன வாப்பா அதுக்கா எல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டான். எல்லாம் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு. இல்ல நாயகமே அப்படின்னு. அப்புறம் என்னது? உங்களை ரொம்ப விரும்புறேன், உங்களை ரொம்ப விரும்புறேன் அப்படி. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சொல்றாங்க. யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட ஜன்னத்தில் இருப்பீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸை கேட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏனென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு போல எங்களால் அமல் செய்ய முடியாது, உமர் நாயகத்தை போல எங்களால் அமல் செய்ய முடியாது, உஸ்மான் ரலியல்லாஹு போல அமல் செய்ய முடியாது, அலி ரலியல்லாஹு போல அமல் செய்ய முடியாது. ஆனால் அவர்களை நேசிக்க எங்களால் முடியும். அதனால் அவர்களை அதிக நேசிக்க ஆரம்பித்து விட்டோம். காரணம் ஜன்னத்தில் அவர்களோடு இருப்பதற்காக. அல்லாஹ் அந்த சீவை நமக்கு தருவானா? சஹாபாக்களை நேசிக்க வேண்டும், சஹாபாக்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது இஷ்காக இருக்க வேண்டும். அது நம்ம என்ன செய்யும்? சுவனத்துக்கு கொண்டு போகும், சுந்தர நபியோடு இருக்க வைக்கும். ஒரு பெரிய வாக்கியம் பாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு தடவை, இன்ன அவுலன் நாஸ் யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே மக்களிலேயே மிக அக்ரபக்கும் இறையே, என்னின் பக்கம் மிக நெருக்கமானவர் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் குல்கா, நல்ல குணம் படைத்தவர் என்று சொன்னார். நற்குணம் இருந்தா ரசூலோடு சொர்க்கத்தில் நெருக்கத்தில் இருக்கலாம். அல்லாஹ் அந்த நசீபையும் தருவானார். நல்ல குணம், நல்ல குணம் இருக்குது பாருங்க, ரசூலோடு நெருக்கி வைக்கணும்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பத்தியல். ஒருத்தர் அபூ ஹுரைரா கிட்ட வந்தார். அவர் பாட்டுக்கு திட்டி தொட்டு அபூ ஹுரைரா திட்டிக்கிட்டே இருந்தார். அபூ ஹுரைரா ஒண்ணுமே சொல்லல. அவர் இன்னும் கொஞ்சம் ஆத்திரத்தை கிளப்பி பார்த்தாரு, நீங்க அப்படி எப்படி இப்படின்னு. அப்ப அபூ ஹுரைரா கடைசியா சொன்னாங்களாம், அல்லாஹ்வே, இவர் சொல்லுகின்ற வார்த்தை சரியாக இருந்தால் என்னை மன்னிப்பாயாக, இவர் சொல்லுகின்ற வார்த்தை தப்பாக அவதூறாக இருந்தால் அவரை மன்னிப்பாயாக.
நம்மளுக்கெல்லாம் இங்க கோபம் தானே வரும். என்ன குணம் பார்த்தீங்களா, என்ன குணம் வந்து நிக்குது பார்த்தீங்களா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய குணம். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடி வெட்டலாம்னு நினைச்சாங்க. ஒரு ஹஜ்ஜாம்னு சொல்லுவாங்க. அவரை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க கொஞ்சம் முடி வெட்டி விடுங்க அப்படின்னு. வந்தவர் உமர் ரலியல்லாஹு அப்பா ஹலீஃபா, பெரிய ஹலீஃபா. எந்த அளவு ஹலீஃபா? மதீனாவில் இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹுடைய பேரை சொன்னால் 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிற எதிரியினுடைய கையில் இருக்கிற வாளும் கீழே விழுந்து விடும். அவ்வளவு ஒரு வீரர், அவ்வளவு ஒரு பெரிய ஜனாதிபதியாக இருந்தார்கள். அவங்களுக்கு போய் முடி வெட்டுறா எப்படி இருக்கும்? ஆனா எளிமையா தான் இருப்பாங்க. முடி வெட்ட கூப்பிட்டாங்க, வந்து வெட்ட ஆரம்பிச்சாரு. வெட்டிக்கிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் தும்மல் வரும், ஒரு கணைத்தல் வரும், இப்படி வரத்தானே செய்யும். அப்ப உமர் ரலியல்லாஹு ஒரு கணப்பு கிடைச்சாங்க, பயந்து மயங்கி விழுந்துட்டாரு. யாரு? முடி வெட்டினவருங்க. உமரு ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு ஒரு கணப்பு கணைச்சாங்க, உடனே பகஷியாலை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். ஒண்ணுமே சொல்லல. உடனே அவரை தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டு, பாப்பா எந்திரி வாப்பா அப்படின்னு சொல்லி கையில ஒரு 40 திருகத்தை கொடுத்து, முடி வெட்டுறதுக்கு 2 திருகம் தான். அது ஜனாதிபதி வீட்டுல வெட்ட வேண்டாம், 4 வாங்கலாம். 40 கொடுத்து விட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். கூட இருந்தவர் சொன்னாங்களாம், வெட்டுனாவே 2 தான் கொடுக்கணும். அப்படிதான் நம்மளுக்கு வெட்டி விட்டா 2, பாதி வெட்டி விட்டா கொடுப்போமா, வேற மாதிரி கொடுத்துட்டு வருவோம், காசு கொடுக்க மாட்டோம். அப்படித்தானே? பாதி வெட்டிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க 40 கொடுக்குறீங்கள, இது என்ன? அப்படி அல்ல. நாளை மறுமையிலே உமரே உன்னுடைய கணப்பால் அவர் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார், அவ்வளவு ஒரு உனக்கு துணிச்சலா அல்லது அவ்வளவு ஒரு அகம்பாவமா என்று அல்லாஹ் என்னை நிறுத்தி கேட்டு விடக்கூடாது. அவரின் காரணமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துக்கு போகாமல் நிறுத்தி விட்டான் என்றால் நான் என்ன செய்வது? அதனால்தான் அவர் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக 40 கொடுக்கிறேன் என்று சொன்னார். எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட குணம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுகையில அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுல? அத்தையாத்துல. அங்கேருந்து ரபிஆன்னு ஒரு சஹாபி வந்தாங்க. ரபிஅத் இப்னு கஅப். இந்த சஹாபி ரொம்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்தாங்க. அப்ப இளையர், அவருக்கு ஒரு 19 வயசு தான் இருக்கும். இளமையில கொஞ்சம் வேகம் தானே இருக்கும், கடாபுடான்னு தான் வருவாங்க. யார் இருக்கா யார் இல்ல அப்படியே தொப்பிக்கு மேல தாண்டிட்டு போவாங்க, தொப்பி எல்லாம் விழுந்துரும். அப்படி வேகமா வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, பார்க்காம அப்படி தாண்டிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் மேல பட்டுருச்சு. ரசூல் கொஞ்சம் வலிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் தொழ முடிச்சிட்டு அவங்க மேல மெதுவா தட்டி, என்ன ரபியா இவ்வளவு வேகமா போறீங்கன்னு தட்டிட்டாங்க. அவர் போனாரு, தொழுதாரு, முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சாயங்காலம் அவர் வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டி, ரபியா உகுருஜி இலைய, கொஞ்சம் வெளியே வாங்கலேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் வெளியே வாங்க. அப்படி அவர் பதறி போயிட்டாரு. திரும்ப எதுவும் அடிப்பாங்களா என்ன ஏதோ உங்களுக்கு ஒரு மாலான பயம் அவருக்கு. அப்ப வந்து வெளியே வந்தோடனே, நீங்க தொழுகைக்கு வந்தீங்க, தெரியாம தான் என்னை தாண்டி போட்டீங்க, என் மேல பற்றுச்சு, நான் அதை விட்டுருக்கலாம், உங்களை எந்த மெதுவா தட்டிட்டேன், அதுக்காக உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிற, மன்னிச்சுக்கிறீங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. யாருக்கு? யாரு? யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. நாயமே உங்களுக்கு உங்களுடைய சுண்ணத்துல நாங்க குறை வச்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்கன்னு தான் நாங்க மௌலூத் ஷரீஃப்ல கேட்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த 19 வயசு, ரசூலுல்லாஹ்க்கு 56 வயசு, வயசு வித்தியாசத்துல வயசுக்கு மரியாதை கொடுத்தா கூட எப்படி யோசிச்சு பாரு. பதறி போயிட்டா. சொன்னா, நாயகமே நீங்க வந்து சொல்லி விட்டுறதா நான் வந்திருப்பேனே, நாயகமே நீங்க வந்து நிக்கலாமா, என் வீட்டுல நிக்கலாம், இதற்காக அல்லாஹ் என்ன பிடிச்சிட்டா என்ன செய்யற? இல்ல இல்ல, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன நீங்க தான் மன்னிக்கணும்னு சொன்னாங்க. என்ன குணம் பாரு, நீங்க தான் மன்னிக்கணும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு, ரபியா என்னை மன்னிக்கிறதுக்காக 80 ஒட்டகம் கொண்டு வந்திருக்கிறேன், எடுத்துக்கிறேங்க. இப்படி பார்த்தீங்க, 80 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் என்ன ரேட்டு? என் மன்னிச்சிடணும், இந்த ஒட்டகத்தை நீங்க எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் தான் முகமது ரசூலுல்லாஹ்வின் பணியாளராக அவர் மாறினார். ஏனிட்டே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல தான் கிடப்பார், ஹாதிமா தான் இருப்பாங்க. எப்போதும் ஹாதிமாவே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகிறது எப்ப தொழுவாங்க? எப்ப வேண்டாலும் எந்திரிப்பாங்க. எப்ப எந்திரிச்சு பார்த்தாலும் இருப்பார் வாசல்ல. அவரு கல்யாணம் பண்ணி கொடுத்ததே ரசூலுல்லாஹ் தான். கல்யாணம் பண்ண அந்த இரவுல கூட ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல தான் கிடந்தார், வாசல்ல. ரசூலுல்லாஹ் தான் அனுப்பிவிட்டாங்க, போங்க வீட்டுக்கு சொன்னோட ஓடி போனவர் திரும்ப ஓடி வந்து வாசல்ல தான் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் கேட்டாங்க, சரி
ரபியா, எவ்வளவு என் மேல உனக்கு பாசம், என் வீட்டையே பிடிச்சுக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு ஏதாவது கொடு. தஹஜ்ஜுடைய நேரம் எது கேட்டாலும் நடக்கும். அது ரசூல் துவா செஞ்சா எரிவாரு, ரசூல் துவா செஞ்சா உடனே கிடைச்சிடும். ஏதாவது கேளு நான் தரேன்னு சொன்னாங்க அந்த ரபியாட்டம் எல்லாம். அப்ப ரபியத் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே முராஃபத்தக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும், சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும், எனக்கு அந்த வாய்ப்பு. யாரு எப்படி இருந்த சஹாபி எப்படி மாறி போனாங்க பாரு. சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவ கைர தாலிக், வேற ஏதாவது ஆசை இருக்கிறதா கேட்டாங்க. நாயகமே அதுதான் எனக்கு ஆசை. நம்மளுடைய ஆசை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுவது புத்திசாலி அல்ல. சொர்க்கத்தில் முராஃபகத்தும் ஃபில் ஜன்னah, முராஃபத்துக்கு ஜன்னah, நாயகமா உங்க கூட இருக்கணும், உங்க கூட இருக்கணும். உங்க அசல்ல ரஃபீக்ண்டாவே பயணத்துல போறதுக்கு சொல்றது, பயணத்துல கூட போறதுக்கு சொல்றது. ஒவ்வொரு சீரவே ரசூலுல்லாஹ் ஒரு நபியோட ஒப்பிட்டு சொன்னாங்க. ஆயிஷா அம்மா கூப்பிட்டாங்க, ஆயிஷா உங்க வாப்பா ஜன்னத்துக்கு போவாங்க, முராஃபகத்து இப்ராஹிம், இப்ராஹிம் நபியோட அவர்கள் நெருங்கி இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நபியும் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபில சொன்னாங்க, வேற ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டா, இதுதான் நாயகமே. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது சரி, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமா? நம்ம ஏதாச்சும் கேட்டா சொல்லுவோம்ல, இதை கொஞ்சம் எனக்கு முடிச்சு கொடுக்கல, நான் உனக்கு முடிச்சு தரேன், ஆனா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு அந்த ஆசையை நான் நிறைவேற்றி தருகிறேன், ஆனால் எனக்கு ஒரு நீங்க ஹெல்ப் பண்ணணும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்க நாயகமே, அதுதானே என் நோக்கம். அப்படி பிகஸரத்தி சுஜூத், பிகஸரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்யுங்கள், அதிகமாக தொழுகுங்கள், அந்த ஒரு உதவியை செய்யுங்க, ஜன்னத்திலே கூட இருக்கலாம், அல்லாஹ் அந்த நசீபை தருவாராம். அதிகமாக தொழ வேண்டும். இந்த ஹதீஸை மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காதிலே கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 400 ரக்காத் தொழுவார்களாம், 800 சஜ்தா செய்வார்களாம். என்னங்க இப்படி கூட்டிட்டீங்களே, ரசூலுல்லாஹ் கூட சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கூட நான் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு. அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹ் ஸைனுல் ஆபிதீன் சொல்றமே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளை, ஒரு நாளைக்கு 2000 சஜ்தா செய்வார்களாம். இரவிலே 2000 சஜ்தாக்கள். காரணம் கேட்ட போது, என் பாட்டனார் கூட சொர்க்கத்தில் நான் இருக்க வேண்டும், நான் 2000 சஜ்தா செய்கிறேன் என்று சொல்வார்கள். சஜ்தாக்களை அதிகம் செய்து எனக்கு உதவுங்கள், ஜன்னத்தில் என்னோடு இருப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உங்களுக்கு அது கிடைக்கும் என்பதை ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழியாக சொல்றாங்க. அதிகமான தொழுகையும் சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து ரசூலோடு இருக்கிற பாக்கியத்தை தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நற்குணம் இது ரொம்ப சிறந்தது. ரபியா இந்த நற்குணத்தால் வாங்கி கொண்ட பரிசு அது. நிறைய சுஜூதை செய்ய வைத்து ரசூலுல்லாஹ் அதை உறுதிப்படுத்தினார்கள். வரிமார்கள்ல மாரூஃபுல் கர்ஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இறைநேசர் இருக்கிறார். நம்மெல்லாம் வலிமார்களுடைய மௌலிது ஷெரீஃப் ஓதுனா பேர் வரும், மாரூஃபுல் கர்ஹி. அவங்க ஒரு தடவை பாதையில வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கணவனும் மனைவி புதுசா கல்யாணம் பண்ணி வராங்க. புதுசா கல்யாணம் பண்ணாவே கொஞ்சம் நெருங்கி தானே போவாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கல்யாணம் அவங்க இருக்கிறீங்கல்ல, பைக்ல ஒட்டிக்கிட்டு நெருங்கிட்டு தானே போவாங்க. இந்த கணவன் மனைவி இது ஒரு வித்தியாசமானது, புரிஞ்சுக்கிற முடியாது. பாருங்களேன், ஒரு செய்தி சொல்றேன், சொல்லிவிட்டு இந்த மாரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு ஒரு செய்தி வர. ஒரு கணவர் நைட் நேரம், இந்த மாதிரி நைட் நேரத்துல மனைவிட்ட தண்ணி எடுத்து வான்னு சொன்னார். போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன. இந்தம்மா போய் தண்ணி, இப்பெல்லாம் தண்ணி பக்கத்திலேயே இருக்கு டேபிள். நம்ம வீட்டுல எல்லாம் எடுத்து குடிங்கன்னு சொல்லிட்டு தூக்கிடுவாங்க, அவ்வளவுதான். நான் இந்த எடுத்து வர்றதெல்லாம் கிடையாது, ஏன் எந்திரிச்சு போய் எடுக்க மாட்டேங்களோ, எல்லாமே பக்கத்துல இருக்கு, அப்படி ஆயிடுச்சு வசதி. அப்படின்னு நம்ம எடுத்து கேட்போம், அதான் நம்மளுடைய வேலை. அப்ப அந்த காலத்துல தண்ணி போய் எடுக்கணும், ரொம்ப தூரம் இருக்கும். தண்ணி போய் எடுத்துட்டு வரேன்னு நினைச்சு போனவங்க வந்து பார்த்தா கணவர் தூங்கிட்டாரு. கணவர் தூங்கிட்டாரு. எப்படி இருக்கும்? சில பேருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது கணவர் குரட்டை விட்டுருவார், பாத்துக்கிறீங்களா? செம்ம ஆத்திரம் ஒரு பொண்டாட்டிகளுக்கு. இதெல்லாம் மனுஷன் அப்படி ஒரு மாலை தூக்கம் வரும், என்னடா இது பேசிக்கிட்டு தானே இருந்தா அதுக்குள்ள தூங்கிட்டாரு, குரட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. தூங்கிட்டாரு. அந்த அம்மா ஸ்ரீதேவி, அந்த அம்மா தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது. எப்ப வச்சு எந்திரிச்சா கொடுத்துடணுமே கொடுத்துடணுமே. நம்ம வீட்டு பொம்பளை அப்படி இருப்பாங்கன்னு சில எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஆனா வந்து எப்பெல்லாம் அப்படிலாம் நிக்க மாட்டாங்க, வேண்டாம் வச்சுட்டு பக்கத்துல வச்சுட்டு அவங்க போய் தூங்க போயிடுவாங்க. அப்போ உள்ள பெண்கள் தூக்கி விட்டு எப்படி பிடிச்சிக்கிட்டே நிட்டாகலாம். அவர் எல்லாம் தூங்கி விட்டு தகஜத்துக்கு தான் எந்திரிக்கிறாரு.
எந்திரிச்சு பார்த்தா மனைவி அப்படியே தண்ணியோட அப்படியே நிக்குது. பயந்துட்டாரு அவரு. என்னம்மா இப்படி தண்ணியோட நிக்கிறியா அப்படின்னு சொல்லி. நீங்க தாங்க தண்ணி எடுத்து வர சொன்னீங்க, அதான் எடுத்து வந்து பார்த்தா நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னு அப்படியே வச்சுக்கிட்டேன். அல்லாஹ் அக்பர். உன்ன மாதிரி மனைவி கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நான் உன்னைய போய் சாதாரணமா நினைச்சிட்டேன். நீ கிடைச்சது எனக்கு பெரிய வாய்ப்பு தான், பெரிய எனக்கு கிஃப்ட் அப்படிலாம் புகழ்ந்து தள்ளினாரு. உனக்கு ஏதாவது நான் பண்ணணும், ஏதாவது உனக்கு நான் பண்ணணும். இப்படி யாராச்சும் மனைவி நைட்டு ஃபுல்லா பாட்டில் தண்ணி வச்சு நிப்பாங்கல, நீ நின்று இருக்க, உனக்கு ஏதாச்சும் பண்ணணும், என்ன வேணுமோ கேள். ரசூலா சொல்லுவாங்கல்ல தஹஜ்ஜுத் நேரத்துல ஏதாச்சும் கேளுங்க தரேன்னு சொல்லி. ரசூலா சொன்னாங்களா இல்லையா ரபியாமா ரலியல்லாவுக்கு ஏதாச்சும் கேளுங்க தரேன்னு சொன்னாங்க, ஜன்னத்தை கேட்டாங்க. இவரும் அந்த மாதிரி ஏதாச்சும் கேளு உனக்கு தானே. செல்லத்துல இந்த ஃபர்ஸ்ட் நாள் கல்யாணம் ஆனோட மனைவிட்டு இப்படி பேசிடுவாங்க, அந்த அம்மா லலிதாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடும். அப்ப வாய் முன்னவர் அடுத்து வாயை திறக்க மாட்டாரு. இப்படி ஏடா கூடமா நம்ம வாய் பொதுவாலாம் கேட்க கூடாது மனைவிட்டெல்லாம். ரசூலுல்லாஹ் வந்து வர்றவங்க யாரோ அதை பார்த்துதான் கேள்வி அமைப்பாங்க, அப்படிதான் பேசணும். வர்றவங்க யாரோ அவங்கள பார்த்துதான் கேள்வியே எடுக்கணும். அவர் அப்படி உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. உணர்ச்சி வசப்பட்டு என்னமா வேணும் உனக்கு, ஏதாவது கொடுத்தாதான் எனக்கு மனசு நிம்மதியாகும், ஏதாவது கொடுக்கும், நீ என்ன கேட்டாலும் தரேன். அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லாம இருந்துச்சு. ஏதாவது கேளு, கேட்டாதான் எனக்கு மன நிம்மதியாகும். எல்லாத்தையும் கேட்டு அந்த அம்மா மெதுவா கேட்டுச்சான். அவருக்கு படபடப்பாயிருச்சு. ஏதாவது இல்ல எனக்கு தலாக்கு கொடுத்துருங்க அப்படின்னு எனக்கு இப்படி தண்ணியில வச்சுட்டு தூங்கிட்டா என்ன ஆகுது? தண்ணியை வாங்க விட்டா இப்ப முடிச்சிருக்கணும் வந்து குடிக்கிறதுக்கு. தலாக்கு வாங்கி கொடுத்துங்க, என்னை விட்டுருங்க, உங்களை விட்டு என்னை விட்டுருங்க, அவுத்து விட்டுருங்க, நான் போயிடலாம் அப்படின்னு. அவருக்கு தூக்கி வாங்கி போட்டுருச்சு. என்னடா தெரியாதனமா நம்ம வாயை கேட்டோமோ அப்படின்னு. அவரு வேற வாக்கு கொடுத்துட்டாங்க. முன்னோர்கள்லாம் வாக்கு கொடுத்தா வாக்குல சுத்தமா இருப்பாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், உன்னை செக் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க, சொன்னதுதான் வாக்கு. என்னம்மா இப்படி பேசுறாங்க? இல்லைங்க எனக்கு வேணும். சரி காலையில என்ன செய்யலாம், தலைவர்கிட்ட போய் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். காலைல எந்திரிச்சாங்க, 2 பேரும் போறாங்க. ஒரு தண்ணியால சேரும்னு பார்த்தா பிரிஞ்சு போச்சுங்க. பார்த்தீங்களா தண்ணியால எவ்வளவு பிரச்சனைன்னு. அப்ப காலைல போறாங்க, நடந்து போறாங்க. போயிட்டு இருக்கும்போது நடந்து 2 பேரும், கணவர் முன்னாடி போறாரு, மனைவி பின்னாடி போறாங்க. எதுக்கு? தலாக்கு வாங்குறதுக்கு, 2 பேரும் பிரியறதுக்கு. போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுகிறாரு கணவர். உடனே அந்த அம்மா ஓடி போய் என்னங்கன்னு பிடிச்சிச்சு. என்னங்க அப்படிதான் செய்வாங்க, என்னங்கன்னு தூக்கி பிடிச்சு. ஒன்னாகல நல்லாதான் இருக்கு, ஒன்னாகல லேசான அடிதான், ஒண்ணு இல்லை. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சந்தமா. என்னடா இது, நைட்ல தான் தலாக்கு கேட்டுச்சு, இந்த அம்மா இப்ப வந்து வீட்டுக்கு போலாங்குதே, என்ன பிரச்சனை? ஏமா நீ தானம்மா தலாக்கு கேட்டா, இப்ப போயிடலான்னு சொல்றீங்க, என்ன காரணம்? இல்ல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சு, உங்களுக்கு எந்த நோயுமே வரல, இதுவரை நான் பாக்குறேன், எந்த நோயும் வரல. எனக்கு சந்தேகம் ஆயிருச்சு, ரொம்ப மோசமான ஆளா இருப்பீங்களோ. ஏன்னா நோய் வரலன்னா ஆபத்தானவன் அர்த்தம். பிறவனுக்கு நோய் வரல பத்தியில 100 வருஷம் வாழ்ந்தா அவனுக்கு நோயை, ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ அவனுக்கு வராது. கெட்ட உங்களுக்கு எந்த நோயும் வராது. நீங்க உங்களுக்கு எந்த நோயுமே வரல, எனக்கு பயமாயிருச்சு, ரொம்ப மோசமான ஆளா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி பயமாயிருச்சு. இப்ப கால் தடிக்க ரத்தம் வந்துருச்சுல்ல, நீங்க சரியான கணவர் தான், வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அப்படி ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதனால மனைவிகள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். புதுசுல விட்டுறது அப்புறம் பிரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி புதுசுல கணவன் மனைவி வந்துகிட்டு இருந்தாங்க. மாரூஃபுல் கருகி பெரிய இறைநேசர் அப்படியே போயிட்டு இருந்தாங்க ஓரமா. அங்க சேர்ல தண்ணி இருந்திருக்கும் வேலைக்கு. சேர்ல தண்ணி இருந்தோட அவங்க நடந்து போனாங்களா, அவங்க கால் உரை சேர்ல மாட்டிக்கிருச்சு. மாரூஃபுல் கருகி அடியெல்லாம் மோசான்னு சொல்லுவாங்க, இது மாட்டிக்கிருச்சு காலில். அதை ஓங்கி எடுத்தாங்கல்ல, தண்ணியோட அந்த சேர் கலந்து மேல தெரிச்சிருச்சு. யார் மேல? அந்த புது பொண்ணு மேல. புதுசா கல்யாணம் ஆயிட்டு வராங்களே அந்த பொண்ணு மேல பட்டுருச்சு. கணவருக்கு அவ்வளவு கோபம் ஆயிடுச்சு. புது பொண்டாட்டில சேர் பட்டோன்னு தாங்க முடியல. அப்புறம் அவரே சேர்த்தால அடிப்பாங்க, அது வேற விஷயம். தாங்க முடியல. உடனே என்ன செஞ்சாரு தெரியுங்களா? செருப்பு எடுத்து மாரூஃபுல் கருகையை ஓங்கி அடிக்கிறார். கல்யாணம் பண்ணி புது பொண்ணோட வந்துகிட்டு இருக்கிற உனக்கு இது கூட தெரியாதா, அறிவு இல்லையா, அது இல்லையான்னு சொல்லி செருப்பால் அடிக்கிறார். ஒண்ணுமே சொல்லல. சரி மாரூஃபுல் கருகை ரமத்துல ஒன்னும் சொல்லல. அடிச்சு விட்டு அவங்க போயிட்டாங்க. அடி வாங்கிட்டு இவங்க வந்துட்டாங்க. ஒரு வார்த்தையும் பேசல. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பக்கம் ஒருவர் அல்வா கடை ஒண்ணு ஓபன் பண்றாரு. அல்வா கடை
ஹல்வா கடை புதுசா ஓபன் பண்றாரு. புதுசா ஓபன் பண்ண கடை வச்சிருப்பீங்களே, ஓபன் பண்ண செய்வீங்க, என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, முழுக்கிறீங்க. அஜத்தை கூப்பிட்டு பார்த்தே ஓதுவீங்க, அப்படித்தானே? முதல்ல ஒரு நல்ல ஆளுக்கு ஏதாவது கொடுப்போமே அப்படின்னு சொல்லி, நாங்களாம் இப்ப அப்படி செய்யறது இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அப்ப அஜத்தை ஓதி கூப்பிட்டு அவர் பாத்தியா ஓதி முதல்ல ஏதாவது ஒரு சுவித்தை வாங்கி அஜித் கையில கொடுத்தா ஒரு பறக்கத்து வரும்னு நினைப்போம். அப்படிதான் நம்மளுடைய கொள்கை. அவருக்கு அல்வா கடை ஒண்ணு திறந்துட்டார். யாராவது ஒரு நல்ல மனுஷன் வந்தா முதலா போனி அது நல்ல மனுஷனுக்கு அல்வாவை கொடுத்து அப்புறம் கடையை தாம் தூம் நடத்தலாம்னு சொல்லி அவர் ரெடியா இருக்கிறார். அப்ப மாரூஃபுல் கல்வி எப்படியே வர்றாங்க. சிதேவி வாங்க வாங்க, பெரிய அஜத்தா இருக்கிறீங்க, வாங்க வாங்க நம்ம கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கொஞ்சம் அல்வாவை எடுத்து மாரூஃபுல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி இப்பதான் நான் கடை திறந்திருக்கிறேன், இந்த அல்வாவை சாப்பிடுங்கன்னு சொன்னார். அவங்களும் வாங்கி பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட முன்னாடி அழுதுட்டாங்க. அல்வா வாங்கி சாப்பிட முன்னாடி அழுதுட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வே என்னடா உன் விளையாட்டு, செருப்பாலையும் அடிக்கிறா, செருப்பால அடிச்சுட்டு அல்வாவும் கொடுக்குறியடா ரப்பே, செருப்பால அடிக்கவும் செய்யறா, இங்க வந்து அல்வாவும் கொடுக்குறிய அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா, புது பொண்ணுன்னு சொல்ல பாருங்க, அந்த அம்மா வேகமா ஓடி வரும். வேகமா ஓடி வந்து, நீங்க தான் என் கணவரை காப்பாற்றணும், நீங்க தான் என் கணவரை காப்பாற்றணும். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கணவரை காப்பாற்றணும் அப்படின்னு. இல்லம்மா நான் ஒண்ணுமே செய்யலையம்மா அப்படின்னு. இல்ல நீங்க தான் காப்பாத்தணும் என் கணவர் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஒண்ணு இல்ல, உங்களை அடிச்சுட்டு நாங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போனோமா, அவர் வீட்டுக்கு தான் போனோம். அவர் வீட்டுக்கு போனப்ப அவர் வீட்டுடைய நிலை கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவர் வீடு தான் அது. என்னோட வந்த புது மனைவியோட போகும்போது ஸ்பீட் பிரேக் எல்லாம் மறந்துடுவாங்க சில பேர், அந்த மாதிரிலாம் நடக்கும். அதே ரூட்ல தான் பல வருஷம் போயிருப்பாங்க, பார்த்து போவாங்க. மனைவியோட புது பைக் வாங்கினா இந்த மாதிரி வில்லங்க நடக்கும். அவர் வீடு தான். உள்ள போகும்போது குனிஞ்சு போகணும், நேரா போனார்ல, நில தட்டி நெத்தியில பொழந்து ரத்தம் வந்து மருந்து போட்டு நீக்கல. இப்ப உள்ள மாதிரி அன்னைக்கு வசதி மருத்துவம் இல்ல. என்ன பச்சை இலைலாம் போட்டு பார்த்தோம், பச்சை இலையை அரைச்சி நல்லா அமுக்கி வச்சு பார்த்தோம், நிக்கல. கூடி இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தை உங்க கணவர் மூத்தா போயிடுவார்னு சொல்லிட்டான். புது கணவர். எனக்கு அப்பதான் தோணுச்சு, உங்களை அடிச்சதுனால அல்ல எங்களை இப்படி சோதிச்சாங்க, நீங்க வந்து எங்களுக்கு ஓதி துவா செஞ்சீங்கன்னா சரியாயிருன்னு தோணுச்சு, அதான் ஓடி வந்தேன்னு சொன்னாங்க. யார் அந்த அம்மா? அப்ப மாரூஃபுல் கரீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களாம், இங்க வருமா, நான் நடந்து வந்தேன், உன் மேல என் செருப்பு பட்டு சேரு உன் மேல பட்டுருச்சு, உன்னை உன் புருஷனுக்கு பிடிக்கும், உன் மேல பட்டதுனால செருப்பால் அவர் என்ன அடிச்சாரு, என்ன என் ரப்புக்கு பிடிக்கும், என்ன அவன் செருப்பால் அடிச்சதுனால உன் கணவர் அவர் அடிச்சுட்டான், அல்ல அடிச்சுட்டான். உன் கணவர் என்ன அடிச்சாரு, என்ன பிடிச்ச ரப்பு உன் கணவரை அடிச்சுட்டான், அவ்வளவுதான் நடந்தது. யாருக்கு யார பிடிக்குமோ அவ அதை பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்களாம். உன் மேல பாசத்துலதான் கணவர் இப்படி நடந்துகிட்டாரு, என் மேல பாசத்துல அவன் உன் கணவர்கிட்ட அப்படி நடந்துகிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கதான் அவருக்காக துவா செஞ்சான். அதன் பின்னால் அவருக்கு சரியானது என்பது அவருடைய வரலாறு. இந்த குணம் வழிமாறுகள்கிட்ட பார்க்கலாம். ஏன் இவர்கள் இந்த நற்குணத்தில் வழிமாறுகள் இருந்தார்கள்? முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன அக்ரபக்கும் இலைய யௌமல் கியாமா, கியாமத் நாளில் எனக்கு மிக நெருக்கமாக உட்கார்ந்து இருப்பவர் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் குல்கா, நற்குணம் உள்ளவர் என் கூட இருப்பார் என்று முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார். பொதுவாகவே கல்யாணம் பண்ணிட்டா, ஒரு கல்யாணம்டா அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் வராது. 2-3 கல்யாணம் பண்ணா சிக்கல் வரும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி 2 கல்யாணம் பண்றாங்க பாத்தீங்களா, 2வது மனைவியோடு தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. யார் கடைசியா கல்யாணம் பண்றோமோ அவங்க கூட சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஒரு கணவர் வந்து 2 கல்யாணம் பண்ணா 2வது மனைவியோட தான் சொர்க்கத்தில் இருப்பார். 3 கல்யாணம் பண்ணா 3வது மனைவியோட தான் சொர்க்கத்தில் இருப்பார். 3 மனைவியோட இருக்க மாட்டாரு, 3வது மனைவியோட. 4 கல்யாணம் பண்ணா 4வது மனைவியோட இருப்பாரு. உதய்பா ரலியல்லாஹு மௌத்தாகிற நேரத்தில் அவங்க மனைவிட்ட சொன்னாங்களாம், இந்த வருமா என் கூட சொர்க்கத்துல நீ இருக்கணும்டா, இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருந்துக்கமான்னு சொன்னாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணாம, நீ கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டா என்னோட நீ இருக்க முடியாதுமான்னு சொன்னாங்களா உதய்பா ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி, சூப்பரான மனைவிகள்ல ஒருத்தர் யாருன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேசின ஹதீஸுகளே நிறைய இருக்குது, சூப்பரான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, இவங்க ஆரம்பத்துல
உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ சலமா ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணியிருந்தார். ரொம்ப பாசமாக மதீனாவில் இருந்த கணவன் மனைவி யாருன்னா உம்மு சலமா அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா. இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. இவங்களை அவங்க மறக்கவே முடியாம இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு எல்லாமே மறந்தது, ரசூலே அவர்களுக்கு வாழ்க்கையாக அமைந்தது. ஒரு தடவை கேட்டாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு, நாயகமே நான் 2 கல்யாணம் பண்ணிட்டேன், சொர்க்கத்துல யார் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு பொதுவா கேட்டாங்க, ஒரு மனைவி 2 கல்யாணம் பண்ணிட்டா சொர்க்கத்துல யாரு கூட அந்த மனைவி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு தான் தன்னை மனசுல வச்சுக்கிட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு ரொம்ப பிடிக்கும், ரசூலை பிடிக்கும் வரை, ரசூலுக்கு மனைவியானதற்கு பிறகு ரசூல் தான் எல்லாமே என்று வந்து விட்டாரு. இத மனசுல வச்சுக்கிட்டு கேட்கிறாங்க, நம்ம அபூ தல்ஹாவோடு இருந்துட்டா என்ன பண்றது, ரசூலுல்லாவோட இருக்க முடியாம போயிடுவோம்னு ஒரு வருத்தத்துல கேட்கிறாங்க. சொர்க்கத்துல ஒரு மனைவி இந்த துனியாவில் 2 கல்யாணம் செய்திருந்தால் யாரோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே கேள்வி யாரு கேட்கிறாங்களோ அவங்கள புரிஞ்சுக்கிடுவாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அப்படி கேட்கும் போதே புரிஞ்சுக்கிட்டாங்க. அபூ தல்ஹாவை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி கேட்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவங்களுக்கு பிடிச்சமானவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சமானவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். அப்படி அவங்களுக்கு பிடிச்சமானவர்கள், ஏன்னா 2 பேரையும் உம்மு சலமா ரலியல்லாஹுக்கு பிடிக்குன்னு ரசூலுல்லாஹுக்கு தெரியும், அவங்களுக்கு பிடிச்சமானவர்களோடு இருக்கலாம் அப்படி. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்டாங்க, இல்ல அந்த 2 பேர்ல யார் கூட இருப்பாங்க, 2 பேரும் பிடிச்சவர்களாக இருந்தால், இருவர்களுமே அந்த பெண்ணுக்கு பிடித்திருந்தால் யார் கூட இருப்பாங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாரு இந்த உலகத்தில் நற்குணம் உள்ளவராக எந்த கணவர் வாழ்ந்தாரோ அவரை அந்த பெண் அங்கு தேர்ந்தெடுப்பார். 2 கணவரும் பிடித்த மாதிரி இந்த உலகத்தில் இருந்தாலும் மறுமையில் அந்த பெண் தேர்ந்தெடுக்கிறது நற்குணத்தை கொண்டுதான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் நற்குணம் உள்ளவர் யார் உண்டோ, இன்னக லஅலா குலுகின் அதீம், அல்லாஹ் சொல்றானே இல்லையா, மகத்தான நற்குணத்தில் நீங்கள் தானே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். ஆக முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் தனக்கு மறுமையிலும் கிடைப்பார்கள் என்பதை உறுதி செய்தார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. அதே போல மறுமையில் ரசூலுல்லாஹ் கூட இருக்க இன்னொரு ஆலோசனை, இன்னொரு யோசனை என்னன்னா, அதிகமாக ஸலவாத் ஓதுவது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ஸரு அலைய ஸலாத்த, என்னின் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுங்கள், கான மஇ ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் என் கூட இருக்கலாம். என்ன நினைச்சு நீங்க அதிகமான ஸலவாத் ஓதுனா சொர்க்கத்துல என் கூட நிக்கலாம். எவ்வளவு பெரிய நசீபு பாருங்க, அந்த நசீபை அல்லாஹ் தருவானா பாருங்க. ஸலவாத் ரசூலுல்லாஹ் மேல நம்ம ஓதுறோம், ஆனா அதுக்கு என்ன நன்மை, அல்லாஹ் நம்மின் மீது 10 அருள் பார்வையை பார்க்கிறான், 10 அருள் பார்வையை பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர ஸலாத், அலைஹி அஸ்ர ஸலாத், அவரின் மீது அல்லாஹ் 10 அருள் பார்வையை பார்க்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு சொல்லி பாருங்க, 10 அருள் பார்வை அல்லாஹ் உங்கள் மீது போடுவான். ஒரு அருள் பார்வை எவ்வளவு பெருசு தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு அருள் பார்வை எவ்வளவு பெருசு தெரியுமா, சொல்ற கேளுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டிருக்கிறாங்க, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தொழுகையில. இப்னு உமர் ரலியல்லாஹு மடியில தூக்கி போட்டிருக்கிறாங்க. மடியில தூக்கி போட்டுட்டு வாப்பாவை அந்த நிலையை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, லா ரஅஸிய இப்னி, என் மகனே என் தலையை கீழே வையுமா, லா ரஅஸி இலல் அர்த், என் தலையை தரையில வையுமா, என் தலையை கீழே வையுமா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நீ கீழே வைத்ததற்கு பிறகு நீ அன்னல்லாஹ யன்துரு பி நம்ரத்தன், அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு பார்வையை அலையை என்னின் மீது பார்த்து விட்டால் போதும், ஒரே ஒரு பார்வை. யாரு, கிட்டத்தட்ட 22 லட்சம் சதுர மைல் அளவுக்கு ஆட்சி செய்த உமர் இன்னைக்கு தரையில் கிடக்கிறார். எத்தனை கிலோமீட்டருங்க, 22 லட்சம் சதுர மைல் ஆட்சிகளை நிறுவிய உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு தரையில் கிடக்கிறார் என்ற நிலையை கண்டறிந்து அல்லாஹ் ஒரே ஒரு அருள் பார்வை இந்த உமரின் மீது போட்டு விட்டால் போதும், இந்த உமருடைய பாவம் எல்லாம் அழிந்து விடுமே என்று சொன்னார். யார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ் உண்மை பேசுகிறார், அவருடைய நாவிலை மலக்குமார்கள் பேசுகிறார்கள், அவருடைய நெஞ்சத்தில் அல்லாஹ் சத்தியத்தை வைத்து விட்டான் என்று சொன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு பார்வை எனக்கு போதும் என்று சொன்னார்.
ஆனால் நாம ரசூல்லா மீது ஒரு ஸலவாத்தை சொல்றால் 10 அருள் கிடைக்கும். என்ன செய்ய முடியும் இதில்? இந்த உலகத்தில் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சத்தை வைத்து உலகத்தையே வாங்கிடலாம், உலகத்தினுடைய அனைத்து ஹைராத்துகளையும் வாங்கிடலாம், மீதி அனைத்தை வைத்து மறுமையை வாங்கிக் கொள்ளலாம் என்று பெருமக்கள் சொல்லுவார். அல்லாமா நகாவந்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறார். நிறைய பேர் போறாங்க, பாய்மர கப்பல்லாம். அப்ப ஒரு ஷேகம் உள்ள இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கப்பல் ஆடுது, காத்து வேகமா அடிக்குது, பாய்மர கப்பல் அல்லவா வேகமா அடிக்குது. என்ன செய்யறது தெரியல. கொஞ்ச நேரத்துல மாலுமி அறிவிக்கிறாரு, கப்பல் கவுந்துரும், நீங்க அல்லாட்ட துவா செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. அவர்கள் துவா செய்யறாங்க. எப்படி துவா செஞ்சிருப்பாங்க பாருங்க. உயிர் போற நேரத்துல துவா செய்யறதா இருந்தா எவ்வளவு சுத்தமான துவா வரும், உள்ள இருந்து வரும். ஏன்னா கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுது, எப்படி இருக்கும்? அப்ப அல்லாமா நகாவந்தி சொல்றாங்க, அந்த ஷேக்கு உடனே கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணு தூங்குனாங்களாம், கண்ணா இருந்தாங்களாம். அந்த அந்த ஆட்டத்திலையும், அந்த கப்பலுடைய ஆட்டத்திலையும் புயலிலேயும் கப்பலுடைய அசைவிலேயும் ஒரு தூக்கம். அல்லாஹ் சொல்ல அமனத்தன் நுஆசன், அல்லாஹ் சொல்றானா இல்லையா, சில தூக்கம் மன நிம்மதியை தந்து விடும் என்று சொல்லுகிறான். பத்ர் போர் நடந்த போது சஹாபாக்கள் சண்டை பிடிக்கிற நேரத்துல தூக்கத்தை கொடுத்தான். சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது அது ஒரு அழகான தூக்கம், அருள் தூக்கம் என்று சொல்லுவாங்க அதை பெருமக்கள். அந்த மாதிரி ஒரு அருள் தூக்கம் அவருக்கு கிடைச்சிச்சு அந்த ஷேഖுக்கு. ஷேഖில முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்கிறார். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இந்த மண்ணுக்குள் போறதுக்கு முன்னாடி மன்னர் முகமது ரசூலுல்லாஹி கல்புல பார்த்து கண்ணுக்குள் பார்த்துரும். பெருமக்கள் அதை தான் ஆசைப்பட்டாங்க. இந்த நம்மளுடைய உடல் மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மன்னர் முகமது ரசூலுல்லாஹை கண்ணில் பார்த்திடணும்னு ஆசைப்படுவாங்க. பாருங்க, கொஞ்ச நேரத்துல முகமது ரசூலுல்லாஹ் வர்றாங்க. சொல்றாங்க இந்த ஷேகிட்ட, எல்லாரையும் 1000 முறை ஸலவாத் ஓத சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. அவ்வளவுதான், வந்த விஷயம் முடிஞ்சிச்சு, கனவு கழிஞ்சிச்சு. இந்த ஷேக் சொல்றாங்க, எல்லாரும் ஸலவாத் ஓதுங்க 1000 முறை. இப்படி கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி ஓதுவாங்க, என்ன மாதிரி ஓதுவாங்க? இப்ப நம்மலாம் ஓத சொன்னா கல்பு இங்க எங்கேயோ இருக்கும், வாய் மட்டும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மது ஓதும். ஸலாத்துக்கு எவ்வளவு பெரிய இது தெரியுமா? ஸலாத்துன் துன்ஜீன பிஹா, துன்ஜீனாடா காப்பாத்துகின்ற ஸலவாத். அதுக்கு பேரு முன்ஜியாத், காப்பாத்துகிற ஸலவாத். எவ்வளவு பெரிய ஆஃபாத்தா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் அத்தனையும் காப்பாத்துகிற சக்தி, பவர் ஸலவாத்துக்கு இருக்கிற. எல்லாரும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. எதை மட்டும் நினைப்பாங்க, அல்லாஹ் மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் மேல அப்படி ஓத ஆரம்பிக்கிறாங்க. சொல்றாங்க, 300 ஸலவாத்தை நாங்கள் தொட்டிருப்போம். சக்கன ஸஃபீனத்து வர்ரீஹு, காற்று அப்படியே அமைதியானது, கப்பலும் அப்படியே ஆடாமல் அமைதியானது. காத்தும் அமைதியானது, கப்பலும் அமைதியானது. நாங்கள் நிம்மதி அடைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். நிம்மதி ஆயிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு மனசு நிக்கல. ரசூலுல்லாஹ் 1000 ஓத சொன்னாங்கன்னு சொல்லி மீதி இருக்கிற 700ஐயும் நாங்கள் சேர்ந்து ஓதினோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்சது, ஊருக்கு வந்தது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செழிப்புகளை நாங்கள் பெற்றோம் என்று அல்லாமா நகாவந்தி ரஹ்மத்துல்லாஹி அந்த செய்தி எழுதுவாங்க. ஸலவாத் இருக்குது பாருங்க, ஈருலகத்தின் நன்மை. அதில் பெரிய உச்சபட்ச நன்மை என்னண்டா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடன் கூட இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை, ரசூலுல்லாஹ் கூட இருந்துடணுமேன்னு எல்லோருக்கும் ஆசை இருந்துச்சு. யாருக்கு ஆசை இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும், நபிமார்கள் கூட இருக்கணும் அப்படியே ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசைப்பட்டான். அப்பதான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குனா, மை யுத்தில்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நீங்க கட்டுப்பட்டுட்டீங்கடா. யாருங்க? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால், ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் சொல்றான், யாருக்கெல்லாம் ஆசை இருக்குதோ நபிமார்களோடு இருக்கணும், உங்க பிடிச்ச நபிமார்களோடு இருக்கணும், சித்தீக்கங்களோடு இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச சித்தீக்கோடு இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே, அன சய்யிதுல் முர்சலீன் அபூக ஆயிஷா சய்யிது சித்தீகீன். ஆயிஷா நான் யாரு தெரியுமா? உன் கணவர் நான் யாரு தெரியுமா? ரசூலின் தலைவர். உங்க வாப்பா யாரு தெரியுமா? சய்யிது சித்தீகீன், சித்தீக்குனுடைய தலைவர், சித்தீக்கின்கள் தலைவர் சொல்லுவாங்க. அதே மாதிரி சித்தீக்கின்களுள் பிடித்தவர்களோடு இருக்கின்ற ஆசை இருக்கா?
ஷோதாக்களோடு இருக்கிற ஆசை இருக்கா? சாலிஹீன்களோடு இருக்கிற ஆசை இருக்கா? இதாஅத்துர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்பட்டு, ரசூலுக்கு கட்டுப்பட்டுருங்க. ரசூல் சொல்றதை செஞ்சிருங்க. ரசூலுக்கு கட்டுப்பட்டுட்டா நபிமார்களோடு இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் ஆயத்து இது, சித்தீக்கின்களோடு இருக்கலாம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. எப்படி பாருங்க, பொதுவா அந்த ஆசை இருக்கணும், நபிகளோடு இருக்கிறங்கிற ஆசை இருக்கணும். வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கேளுங்கன்ட்டாங்க. அவங்க கேட்டாங்க, ஒரு ஒட்டகம் கொடுக்குறீல்ல அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா கேட்கிறாங்க, சல்லி என்கிட்ட கேளுங்க, இன்னொரு விதத்துல சலூனி என்னிடத்தில் கேளுங்கன்னு கேட்டாங்க. அவங்க ஒரு ஒட்டகம் தாங்க, அதை கட்டி போட கைத்த கொடுங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப சொன்னாங்க, அஜஸ்தும் மின் ஹாதிஹில் அஜூஸ் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேல்கள்ட்ட இருந்த கிளவி மாதிரி கூட நீங்க இல்லையேன்றாங்க. அது என்ன கிளவி? பனி இஸ்ரவேல்களுடைய காலத்துல இந்த செய்தியோட முடிச்சிடலாம். என்ன போயிட்டே இருக்கு, சகல சாப்பாடு வைப்பாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு 3:15 3:15 முடிச்சிருவாங்க சார். பனி இஸ்ரவேல்களுடைய காலத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் பனி இஸ்ரவேல்களை கண்ணியமாக வாழ வைத்த நபி. அதனால பனி இஸ்ரவேல்களுக்கு யூசுப் நபியா ரொம்ப பிடிக்கும். எகிப்துல போய் நிம்மதியா வாழ்ந்தாங்களா இல்லையா? 70 பேர் தான் போனாங்க எகிப்துக்கு, 6 லட்சம் பேரா வெளியே வந்தாங்க. அவ்வளவு மரியாதையோட எகிப்துல வாழ்ந்தாங்க. அது காரணம் யாருன்னா யூசுப் நபி தான். யூசுப் நபி அங்கேயே தான் ஒஃபாத்தானாங்க, எகிப்துல தான் ஒஃபாத்தானாங்க. நபிமார்கள் எங்க ஒஃபாத்தாகிறாங்களோ அங்கேதான் அடக்கம் செய்யப்படுவாங்க. ஆனா யூசுப் நபிக்கு ஒரு ஆசை, தம் முன்னோர்கள் எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களோ அங்கேதான் அடக்கம் செய்யப்படணும். இது நபிமார்களுடைய ஆசை அல்ல. அந்த ஆசை நம்மளும் வைக்கணும்னு சொல்லி தராங்க பெருமக்கள். நம்ம முன்னோர்கள் எங்க அடங்கி இருக்கிறாங்களோ அங்கே நம்ம அடங்கணும். அதுதான் பெருமை என்று சொல்லி தருவாங்க பெருமக்கள். அப்படி ஒரு நியத். அதனாலதான் மூத்தா போகும்போது நியத்தை பேசி வச்சுக்கிடுவாங்க, வசதி செஞ்சு வச்சுக்கிடுவாங்க. சில பேர் இப்படி இப்படி அங்கே அடக்கம் பண்ணணும், இங்கே வசதி செஞ்சுக்கிடுவாங்க. அப்ப யூசுப் நபி தான் குடும்பத்தின கூப்பிட்டு சொன்னாங்களாம், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, பலஸ்தீன்ல அடக்கமாகணும்னு சொல்லி, ஜெருசலத்தில் பைத்துல் மக்தஸ்ல அடக்கமாகணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கே எகிப்துல தான் மூத்தா போனாங்க, ஒஃபாத்தானாங்க. அங்கே அடக்கம் செய்யப்பட்டாச்சு. மூசா நபி காலத்துல அல்லாஹ் சொல்றான், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, பைத்துல் மக்தஸ்ல அடங்கணும்னு சொல்லி அவங்க கபரை தேடி போய் அவங்க உடலை எடுத்து இங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணிருக்கன்னு சொன்னான்ல. இது மட்டும் தான் அல்லாஹ் சொன்னான். உடனே மூசா நபி கேட்டாங்க, அங்க போய் எகிப்துல போய் கபரை எப்படி தேடுறது, அங்க ஊர் மக்கள்கிட்ட நீங்க தேடி கேட்டுக்கிறங்க அப்படி. இங்கேருந்து போறாங்க, போய் எகிப்துல போய் அங்க போய் விசாரிக்கிறாங்க, யூசுப் நபியினுடைய கபர் எங்க சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு கபர் இருக்கிறதே தெரியல. சுத்தி சுத்தி பார்த்தாங்க, அலைஞ்சு பார்த்தாங்க, கபர் எங்க இருக்குன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆயிருச்சு. கடைசியா விசாரிச்சுட்டு சொன்னாங்க, அங்க வயசான ஒரு பாட்டி ஒண்ணு இருக்குது, அந்த அம்மாவுக்கு தெரியும், அதுதான் வயசான பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டியை நோக்கி போனாங்க. அந்த அம்மாட்ட போய், அம்மா இந்த யூசுப் நபியினுடைய இவங்க யாருன்னு சொல்லிக்கல, யூசுப் நபியினுடைய கபரு தெரியுமா? தெரியுமே, அது கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்லுமா ஸ்ரீதேவி. அதுக்காகத்தான் காலகாலமா அப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி அதெல்லாம் பொசுக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அம்மா வயசானவங்க ஒரு விதமா பேசுவாங்கல்ல, அப்படிலாம் சொல்லிட முடியாது. வேற என்னம்மா அப்படின்னு, நான் அதை சொல்றதா இருந்தா எனக்கு ஒரு நன்மை வேணும், எனக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு தரணும். என்னமா வேணும்? எவ்வளவு பணமா வேணும்? பணமா? நல்லாது, மூசா நபியோட நான் ஜன்னத்துல இருக்கணும். கேட்கறது மூசா நபி தான். அந்த அம்மாட்ட மூசா நபின்னு அவங்க சொல்லல, எனக்கு ஜன்னத்து வேணும்னு ஒட்டையாவும் கேட்கல. எவ்வளவு புத்திசாலி பாருங்க அந்த அம்மா. அவங்க காலத்து நபியோட ஜன்னத்துல இருக்கணும்னு ஆசைப்படுது. நான் மூசா நபியோட ஜன்னத்தில் இருக்கணும், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? நீங்க வாங்கி தருவீங்களா அப்படின்னு. மூசா நபி பார்த்தாங்க, அல்லாட்ட தான் நல்லா பேசுவாங்கல்ல, அல்லா இது சரியான பழுத்த கலவியா இருக்கும் விலைக்கு, இது என்ன இது இவ்வளவு பெரிய கபரு கேட்டா, இவ்வளவு பெரிய இதை கேட்டா எப்படி கொடுக்கறது அப்படி. நல்லா சொன்னானா, கபரு தேவைன்னு சொன்னா கொடுத்துதானே ஆகணும் அப்படின்ட்டானா. கபரு தேவைன்னு சொன்னா கொடுத்துதானே ஆகணும் அப்படி. கொடுத்துடலாம், நீங்க கேளுங்க அப்படி. அம்மா அல்லா தரேன்னு சொல்லிட்டாமா, கபரு எங்கன்னு காட்டுமா அப்படி. அப்ப அவங்க கபரு இந்த இருக்கு அப்படின்னு காட்டினாங்க. அப்புறம் தான் கொண்டு வந்து அவங்கள பைத்துல் மக்தஸ்ல அடக்கம் பண்ணாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப அவங்களுடைய கபர் பைத்துல் மக்தஸ்ல இருக்கு. இதை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 வருஷத்துக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு சொல்றாங்க,
ஒரு நபி இந்த உம்மத்தை நோக்கி என்ன வேணும்னு கேட்கும் போது யாரு கேட்கிறான்னு பார்க்கணும்ல. பொதுவாவே அல்லாட்ட போய் ஒரு பைக்கை கொடு இதை கொடுலாம் கேட்க கூடாது. யார்கிட்ட கேட்கிறோமோ அவனை கவனிச்சு கேட்கணும். அவன் பெரிய ஆளு, பெருசா தான் கேட்கணும் அவன்கிட்ட. அப்ப ஒரு நபி நீங்க ஏதாச்சும் கேளுங்க தரேன்னு சொன்னப்ப ஒட்டகம் வேணும் கயிறு வேணும்னு கேட்கறது சரியா? இது புத்திசாலித்தனமா? அந்த கிழவிய பாருங்க, ஒரு கபரை காட்டுறதுக்கு நான் சொர்க்கத்துல மூசா நபியோட இருக்கணும்னு சொல்லுச்சு. இந்த மாதிரி நீங்க கேட்காம போயிட்டீங்களேன்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொல்றாங்க இந்த உம்மத்துக்கு? இந்த உம்மத்து கேட்கிறதா இருந்தா எங்க நபியோடு நாங்க சொர்க்கத்தில் இருக்கணும்னு கேட்கணும். அதானே? அதான் தெரியுது. அல்லாட்ட துவா செய்கின்ற போதெல்லாம் சொர்க்கம் கொடுன்னு வெறும் வார்த்தையை கேட்டுடாம எங்க நபி ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும் ரப்பே, அதை கொடுன்னு கேட்கணும். அதை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஜஸ்தும், இப்படி கேட்க முடியாம போயிட்டீங்களேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இத்தாஅத்து ரசூல், நீங்க ரசூலுக்கு கட்டுப்பட்டீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, நபிமார்களோடு இருக்கலாம், சித்தீக்கீன்களோடு இருக்கலாம், சுஹதாக்களோடு இருக்கலாம், சாலிஹீன்களோடு இருக்கலாம்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பாட்டாம வஹஸன உலாயிக ரஃபீகா, இந்த கூட்டணி தான் மிக சூப்பரான நட்புன்னு சொல்றான் அல்லாஹ். யாரோடு முராஃபகத்தா இருக்கிறது ஜன்னத்தில பெருசு. நம்ம வாப்பாவோட உம்மாவோட குடும்பத்தோடு இருக்கிறது அது ஒரு செய்தி. ஆனால் அந்த குடும்பமே முஹம்மது ரசூலுல்லாஹோட இருக்கிறது எவ்வளவு பெரிய இது. அந்த குடும்பமே முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறது. உம்மா அம்மாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி போர்க்களத்துல ரசூலுல்லாஹ்க்கு சுழண்டு உஹது போர்ல ஹில்மத் பண்ணாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டப்ப, நாயகமே எப்படி உங்களை எப்படி என் குடும்பமே சேர்ந்து காப்பாற்றுகிறதோ அதுபோல உங்க கூட சொர்க்கத்தில் நாங்கள் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போதான் சொன்னார்கள், நீங்கள் குடும்பமாக என்னோடு இருப்பீர்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த நியத்தை வைக்கணும். நம்ம மட்டும் ரசூலுல்லாஹ்வோடு இருக்க நினைக்கக்கூடாது. நாம் குடும்பமாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அதை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு இந்த செய்தியின் வழியாக கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த உலக நம்மளுக்கு எவ்வளவு காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பிரார்த்தனைக்கு இருக்கிற வலிமை எதுவும் கிடையாது. நம்மளுடைய வணக்கத்தை வச்சு எதுவும் செஞ்சிட முடியாது. நம்ம செய்யற பிரார்த்தனை அது இந்த தஹஜ்ஜுடைய நேரம்ல இருக்கிற ரொம்ப அருமையான நேரம். வபில்லா ஸஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் சொல்றானே அல்லாஹ், சஹர் நேரத்துல என்ன துஆ செஞ்சாலும் கபூலாகும், என்ன துஆ செஞ்சாலும் கபூலாகும், அப்படிப்பட்ட நேரம். அதனால் இருக்கக்கூடிய மிச்ச இரவுகளில் அல்லாஹ்வே அடுத்த ரமலானை நாங்கள் பெற வேண்டும், அதில் நோன்பு நோக்க வேண்டும். அதன் பலனாக நாளை மறுமையிலே சுந்தர நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் குடும்பமாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்படி துஆ செய்ய வேண்டும். இது புத்திசாலித்தனம். இதை தான் முஹம்மது ரசூல் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தாலும் குடும்பமா போகணும்னு ஆசைப்படும். என்னைக்குமே நல்ல இடங்கள்ல சினிமா தியேட்டருக்கு குடும்பமா போக கூடாது. நம்ம உம்மத்து அப்படி போகுது. படத்துக்கு போறோம்டா பொண்டாட்டி பிள்ளையோட போறாங்க, ஊர் சுத்த போறோம்டா பொண்டாட்டி பிள்ளையோட போறாங்க, அப்படித்தானே போறாங்க. எங்கேயாச்சும் பூங்கா பார்க்குக்கு போறோம்டா குடும்பத்தோடு போறாங்க. இதுல எல்லாம் குடும்பம்னு ஞாபகம் வருது இல்ல. யாரையும் பார்க்க போனா ஃபேமிலியா போறாங்களா? ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்க, நல்ல விஷயத்தை நினைக்கின்ற போது ஃபேமிலியா போகணும்னு நினைங்க. ஹஜ்ஜுக்கு போறீங்களா, ஃபேமிலியா போகணும். சொர்க்கத்துக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட போகணுமா, ஃபேமிலியோடு நாங்க ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அல்லாஹ் தஆலா அத்தகைய உயர்ந்த தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த நாளின் பொருட்டை கொண்டு அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் அடைகின்ற உயர்ந்த நசீபை தருவானாக. லைலத்துல் கத்ரிலே எவ்வளவு மகத்துவம் இருக்கிறதோ அந்த மகத்துவத்தை பெற்றவர்கள் எல்லாம் நம்மை சேர்த்தருள்வானாக. மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆஷிகீன்களில் காதலர்களை அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானாக. உயிர் பிரிகின்ற போதும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்கை அல்லாஹ் தஆலா நம்மளுடைய உள்ளத்தில் தந்தருள்வானாக. அதன் காரணமாக நம்மளுடைய சக்கராத்தை எல்லாம் எளிதாக்குவானாக. மன்னரையிலே அல்லாஹ் சத்திய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இவர் விஷயத்தில் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது, இவர்கள் தான் எங்கள் ஹபீபி, இவர்கள் தான் எங்கள் ரசூல், இவர்கள் தான் எங்களுடைய ஆஷிக், இவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டினார்கள், ஈமானை காட்டி தந்தார்கள், அல்லாஹுவை உன்னை காட்டி தந்தார்கள், சத்திய மார்க்கத்தை எங்களை எடுத்துச் சொன்னார்கள், இவர்களை தான் நாங்கள் பின்பற்றினோம் என்று நாம் சொல்லுகின்ற அந்த தைரியத்தையும் அந்த பக்குவத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினால் மன்னரை வாழ்க்கை அல்லாஹ்
நமக்கு நம் முன்னோர்களுக்கு வெளிச்சமாக்குவானாக. நாளை மறுமையிலே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்னை சிராத்தில் வந்து சந்தியுங்கள், என்னை ஹவுதுல் கௌதரில் வந்து சந்தியுங்கள், என்னை சொர்க்கத்தில் வந்து சந்தியுங்கள் என்று சொன்னார்களே, அந்த இடத்திலெல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய முராஃபகத், அவர்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அருள் பாக்கியத்தையும், அண்ணல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்களோடும் சேர்ந்திருக்கிற உயர் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள்வானாக. எதை கேட்க மறந்தோமோ அத்தனை நன்மைகளையும் தருவானாக. எதிலிருந்து பாதுகாப்பு கேட்க தவறினோமோ அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தந்தருள்வானாக. நரக விடுதலையை தந்தருள்வானாக. உயர்ந்த சோனத்தில் சுந்தர நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருக்கிற உயர்ந்த பாக்கியத்தை தருவானாக. நம் துவாக்களை கபூல் செய்வானாக. நல்லோர்கள் நாதாக்கள், வல்லோர்கள் வலிமார்கள், குறிப்பாக உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டில் அந்த துவாவை கபூல் செய்வானாக. ரப்பனா அத்திமிம் லனா நூரனா واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد صلى الله عليه وسلم وعلى آله وأهل بيته أجمعين. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.